வந்துட்டியா குமார்? ம். எஃப்1 அண்ட் சூப்பர்மேன் 2 ஹாலிவுட் மூவி நேத்து போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து தலைவன் தலைவியும் மாரீசனும் வந்து தலைவன் தலைவி நீ பார்த்துட்டல, நான் பார்க்கல. தலைவன் தலைவி பார்த்துட்டல? நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். நீ பார்த்துட்ட. தலைவன் தலைவி நீ பார்த்துட்ட. மாரீசனும் பார்த்துட்டான். மாரீசன் பார்த்துட்டு வந்து, ஓகே நீயும் பாருடா, படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை பத்தி பேசலாம். நீயும் பாரு அப்படின்னா. ஸோ நான் இப்போ தான் பார்த்து முடிச்சேன். பார்த்து முடிச்சுட்டு தலைவன் தலைவிக்கெல்லாம் வீடியோ போடுற மாதிரி இல்லை. அவனுக்குமே வந்து அது பிடிக்கும் அது பிடிக்கலாமா. அவ்வளோ பெருசா ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை எனக்கு. எனக்கும் அது எனக்கு பெருசா தோணல, அந்த படம் பார்க்க தோணல, ஏன்னு தெரியல. அதனால அது பார்க்கல. மாரீசன் வந்து சரி இவன் சொன்னா நல்லா இருக்குடா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி பார்த்தேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது படம், நல்லா தான் போச்சு, நல்லா இருந்தது. ஸோ வந்து அதை பத்தி இன்னைக்கு ஒரு பிசி ஒரு வீடியோ போட்டுருவோம் ஆமா, அப்படின்றதான். ஏன்னா மாரிசனை பத்தி யாருமே பேசல, அதனால ம், பேசலான்னு. ஏன்னா அந்த படம் வந்த மாதிரியும் தெரில, போன மாதிரியும் தெரில. அதை ஒரு ம், இதுவாக படம் படம் மாதிரியே மதிக்கல யாருமே. ம். இப்போதான் கொஞ்சம் பேர் எஸ்பெஷலி ட்விட்டர்லேயும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போதான் மாரிசன் அது பெஸ்ட்டு அந்த ஓடிடி மாதிரி, தலைவன் தலைவிக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அந்த மாதிரிலாம் இப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் படம் அது வந்தப்போ அதை பற்றி யாருமே பேசல. அது ஓடிடில வந்தாலே ஒரு சின்ன ட்ராக்ஷன் இருக்கும். வந்தது உடனே வந்து கொஞ்சம் சில பேரா பேசுவாங்க. ம். நான் படம் பார்த்துட்டு பேசுற அளவுக்கு இதுல இருக்கு. ஆனா கூட யாருமே இனிமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே போடுவோம். போட்டு நம்மளோட தாட்ஸ் என்ன இருக்கோ அத பத்தி பேசுவோம் அப்படின்றதுக்கு தான். ஸோ எனக்கு வந்து படம் புடிச்சது. முக்கியமா எல்லாருமே ஆப்வியஸா அது எல்லாருமே சொல்றதுதான். ஆக்டிங் வெறித்தனமா இருந்தது. ஆக்டிங் சூப்பரா இருந்தது. வடிவேலுக்கு வடிவேலு வடிவேலு தூக்கி ஆக்டிங் நல்லா சாப்பிட்டாருன்னு இருந்தது. தான் சொல்லுவேன் நான் இந்த படத்தில். மாமன்னன்லேயே நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங்கு, ஆனால் இந்த ம், படத்தில் ஒரு படிக்கு மேலே போய் ஒன்று பண்ணிட்டார். ம், வடிவேலோட ஆக்டிங்கை ம், பற்றி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க, அது ஏன்னு ம், எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் அந்த வடிவேலு வந்து சரியான ஆக்டர், காமெடியன் செகண்டரி ம், தான். அந்த ம், சூப்பர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஆள் சூப்பராக ம், நடிக்கிறார். அவர் பயங்கரமாக நடிகர். அவர் அழுதா ஓ, தான் ம். அந்த ஒய் ரஜினிலே சொல்லியிருப்போம். ரஜினி ஒரு மாதிரி அழுதாவோ நடிச்சாவோ ஏன்டா ஏமாத்துறீங்க, இப்படி ஏமாத்துறீங்க, அந்த மாதிரி தோணும், ம். அந்த மாதிரி சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் வடிவேல் அழுதா அந்த நம்மளுக்கே வடிவேலு. ஒரு மாதிரி ஆகிடும். ம். ஐயோ என்னடா இந்த ஒரு மனுஷன் இப்படி பண்ண, ஏன்னா அப்படி நடிப்பார் அந்த மனுஷன். இந்த படத்துலயும் அந்த மாதிரி எனக்கு ஒரு சீன் இருந்தது. ம். எனக்கு மாமன்னன்லயுமே அந்த ஒரு சீன், இந்த மலையில நின்னு அழுவாரே. மலையில் நின்று, அது ஆமா. எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. ஐயய்யோ! என்னடா இப்படி அழுவுறாரு. அந்த சீனும் சூப்பரா இருக்கும். அந்த சிச்சுவேஷனும் ரொம்ப இதுவா இருக்கும். ட்ரமாட்டிக்கா இருக்கும். ஒரு அழுவுறதும் எதுவுமே பண்ண முடியாம ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா. இந்த இதுலயுமே அந்த ஹெல்ப்லெஸ்ஸா அப்படியே நின்னுட்டு வெளியில வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து அந்த வெளிய வந்துட்டு அழுவாரே. வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அந்த ஆ அழுவுறது மட்டும் இல்ல. அவர் த்ரூ அவுட் படமே ஒரு மாரி ரொம்ப நாள் நடிச்சிருந்தாரு. ரொம்ப சட்டிலா, ரொம்ப சட்டில், அழகா. ஆமாம் ஆமாம், அ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நல்லா சட்டிலாக தான் நடிச்சிருந்தாரு. இருந்தது அவரோட ஆக்டிங் ஃபுல்லாகவே. ஒரு இன்னசென்ட்டான அதான். ஒரு கேரக்டர் மாதிரி. ம். ஸ்டார்டிங்லாம் அப்படின்னு அதான் ஸ்டார்டிங்கில் ம். நானும் அப்படி தான் நினச்சேன். ஏதோ இன்னசென்ட்டான ம். கேரக்டர் போல இருக்கு, நான் அப்படியே த்ரூ அவுட்டாக நினச்சிட்டு தான் வந்தபோது இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு ஒரு ரிவீல் பண்ணாங்க. அது நல்லா இருந்தது, எனக்கு பார்க்க நல்லா இருந்தது. ம். அதுக்கப்புறம் நல்லா ம், பாப்பா வந்து அந்த மாமன்னன் பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து என்னதான் பாப்பா கேரக்டர் கேவலமான கேரக்டரா இருந்தாலும் அது இதுன்னு கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க எல்லாம் குளோரிஃபை பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்களா இன்ஸ்டால. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இடத்துல விட்டுட்டோம். பாப்பா ஓவரா நடிக்க விட்டோம். இந்த தடவை நான் வந்து நான் பயங்கரமா பெட்டரா நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், பண்றேன்ற நான் தூக்கி மாதிரி சாப்பிட்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாரு மனுஷன் அது. பண்ற மாதிரி. பாப்பா நல்லா தான் இருந்தது. பாப்பா ஆக்டிங் நல்லா இருந்தது. ஆனா பாப்பா மாதிரி தான் இருந்தது. பாப்பா ஆக்டிங் மாதிரி தான் இருந்தது. இன்னும் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா நான் அதாவது இந்த வாட்டி இன்னும் ஒரு காம்படிட்டிவா இருக்கலாம். நான் இன்னும் தலைவர் ஐ மீன் வடிவேலோட அவரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற அந்த மாதிரிலாம் இல்ல. அவரு மாமன்னன்ல எதா பண்ணாரோ அதே மாதிரி வந்து இதுலயும் நல்லா கரெக்ட்டா அவர் ரோலுக்கான கரெக்ட்டா பண்ணியிருந்தாரு. ம். வடிவேலு தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிட்ட மாரி இருக்கு எனக்கு. அதான். வடிவேலு ஆக்டிங் பயங்கரமா இருந்தது. நல்லா இருந்தது. அதான் அவர் ஆளே வந்து ரொம்ப எதார்த்தமான ஆளா இருப்பாரா? ஆமாம். லைக் பாக்கறதுக்கு என்னமோ நம்ம அப்பாவளையோ ரொம்ப எதார்த்தமான ஒரு முகமா அவருக்கு. ரொம்ப அதனால வந்து இந்த அது அழுதாலோ, இல்ல அவர் ரொம்ப ரொம்ப அந்த இன்னசென்ட்டா இருக்கிறது கூட நம்மளுக்கு ரொம்ப ஒரு மிடில் ஏஜ்ட் மேன் அந்த ஒரு ஐ மீன் மிடில் ஏஜ்ன்ற பாரு ஒரு 50, 60 வயசுல இருக்கிற அந்த ஒரு ரொம்ப ஏதோ ஒரு ஒரு நார்மல் ஒரு அங்கிள் சும்மா வந்து அ இருக்கிற மாரி அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அவங்க அழுவும்போதோ, ரொம்ப இன்னசென்ட்டா ஏதோ பண்ணும்போதோ வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. அது சூப்பரா டெலிவர் பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது. சரி ஆக்டிங்க தாண்டி கதை. கதை ம். வந்து கதை எனக்கு எனக்கு என்னன்னா ம் சொல்லு, சொல்லு. சொல்லு, சொல்லு. ம். இல்லை, கதை எனக்கு நல்லாவே இருந்ததுன்றேன் நான். கதை வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி, இது ஸ்பாய்லர் வேறு, அது சொல்லலாம், ஸ்பாய்லர் ம். அலர்ட்டு. ம். அது எல்லாருமே ஸ்பாய்லர் பார்த்துட்டு ஸ்டார்ட்டிங்லயே அது அ அதான் எல்லாருமே பார்த்துட்டு ம். இருப்பாங்க. எம், ம். எப்படி சொல்கிறது இப்போது,
கதை ஸ்டார்டிங்லேருந்தே அவர் ஒரு ஒரு கண்டிஷன் இருக்க மாதிரியும் ஒரு மறதி இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க வடிவேலுக்கு. ம் ஆனால் எனக்கு ம் ம் அப்போவே ஒரு மாதிரி சசாச்சு. ஏன்னா என்னென்னமோ ம் சொல்கிறாங்க, மறதினா சரி ஒத்துக்கலாம். கொஞ்ச ம் நேரத்துக்கு ஃபகத் ஃபாசில பையன்றாரு கொஞ்ச நேரத்தில், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ம் நான் காலைல என்ன பேசினேன் அந்த மாதிரி கேட்குறாரு. இவருக்கு ம் மறதியா இல்லை ஆளுங்களே மறந்து வேற பேர் வச்சு கூப்பிட்றாரு, அது என்ன கண்டிஷன்? அப்போ எல்லா கண்டிஷனும் சேர்ந்து இருக்கான்னு அதுவும் புரியல. ம் அது கரெக்டு ம் தானே? சரி. ஏன்னா ம் மறதின்றது ஒன்று, இப்போ ம் ஃபகத் ஃபாசில கொஞ்ச நேரம் கழிச்சு பையன்றாரு, ம். அது அது என்ன கண்டிஷன்னு அது எனக்கு புரியல. அதான் ஆள மறந்துட்டாரு. ஆனா வந்து எனக்குமே கரெக்ட்டாலாம் விளங்கல. ஆனா வந்து ஆள மறந்துட்டாரு. கொஞ்சம் அவர் பையன் மாரி நெனச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இல்ல, இல்ல நான் உங்க பையன் இல்ல. ஆக்சுவலா அவருமே பையன் இல்லல்ல. அவருமே வந்து ஆக்சுவல் பயாலஜிக்கல் பையன் கிடையாது. அவங்க அடாப்ட் பண்ணி ஆமாம் வச்சிருப்பாங்க. ஆமாம் அந்த ஆமாம், பையனுமே கூட மாமான்னு கூப்பிடுறான்னு மாமான்னு தான் தான் கடைசியில கூப்பிடும். சொல்லுவாரு. ஆமாம், மாமான்னு தான் கூப்பிடுவான் அவனும். அப்படின்னு சொல்லுவாரு. கரெக்ட், கரெக்ட். அதுக்கப்புறம் தயான்னுவாரு. கொஞ்ச நேரம் தயான்னுவாரு. அதுக்கப்புறம் படத்துல நடுவுல இது வந்து குமார்ன்னுவாரு திடீர்னு. அது குமார். கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா தான் இருந்தது. ஆமாம் ஆமாம். ஃபகத் ஃபாசிலே ம், ம். ஃபகத் ஃபாசிலே சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது வந்து கன்னத்திலே பலார்னு வச்சுட்டு, என்னடா இது பழக்கம் குமாரே அப்படின்னு சொல்லி ம். தான் பண்ணுவார். அப்போ தான் நான் நினச்சேன், அது என்ன ஸ்டார்டிங்ல. இவருக்கு மறதி தானே இருக்குது, இப்போ என்னன்னா ஆளை மாற்றி பேசுகிறாரே, அது என்ன கண்டிஷன் எனக்கு புரியல அது. அப்புறம் எனக்கு வந்து நான் வந்து கதை கதையே வேற மாதிரி இருந்தது எனக்கு லைட்டாக. வேற மாதிரி ம், யோசித்தேன். நான் என்னென்னு நினச்சேன்னா, 25,000 தான்ப்பா ஒரு நாளைக்கு எடுக்க முடியும் ஏடிஎம்லேருந்துன்ற மாதிரி ம், சொல்லுவார் வடிவேலு. அப்போ ஃபகத் ம், ஃபாசில் வந்து கூட்டிகிட்டு போவார் ஏடிஎம்க்கு. ம், ம், கூட்டிகிட்டு ம். போயிட்டு இந்த மாதிரி பார்த்தோன்னே 25 லேக்ஸ் இருக்கும் ஒரு அக்கௌண்ட்டில், அதெல்லாம் பார்த்துருவாரு. ஓகே. ம். 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 அப்புறம் அங்கங்கே ஏடிஎம் பின்னு அடிக்கடி மறக்கிற வியாதி வேறு இருக்குல்ல அவருக்கு. ம். ம். அதனால் ம். ஃபகத் ஃபாசில் வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட கேஷும் இருக்காது. கேஷும் ம். இல்லாதனால ம். மெடிக்கலுக்கு போகணும், மெடிக்கலுக்கு கொஞ்சம் காசு கொடு அப்படின்னுவாரு. ஹோட்டலுக்கு சாப்பிட ம். போனால் ம். ஹோட்டலுக்கு சாப்பிட காசு கொடு அப்படின்றவாரு. நான் என்ன ம். ம். நினச்சேன்னா, இவர் கொடுத்த அந்த 25,000 அப்படியே கழிச்சு விட்ருவாருன்னு நினச்சேன் நான். அந்த ஆ. மாதிரி ட்ராவல் ஆகும்னு ம். நினச்சேன் படம். நான் அது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அப்படி தான் ம். நினச்சேன். இவருக்கு 25,000 ஸ்டார்டிங் கொடுத்துட்டாரு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ம். ம். 25,000 நீ வடிவேலுக்கே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்னு தான் நான் நினச்சேன் கதை ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆ. ஆகும். ஃபகத் ஃபாசில் அப்படியே நாஸ்தி ஆகிடுவான் அந்த மாதிரி தான் நினச்சேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு அது. என்ன ஒண்ணு ம். எனக்கு என்னன்னா அது ப்ராப்ளம் அப்படின்னு இல்ல. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த வந்து வடிவேலு வந்து இதெல்லாம் பண்றாரு அப்படின்றது ஒண்ணு காட்டுனாங்கல்ல, ரிவீல் பண்றாங்கல்ல. ஆமாம். ரிவீல் பண்றதுக்கு படம் ஸ்லோவா டைம் எடுத்து ஆ ரொம்ப டைம் ஆ அது எடுத்துக்கிச்சு. ஒன்று நடுவுல சொல்லணும்னு வடிவேல் நினச்சேன். கூட இந்த சொல்றாரு. படம் ஏன் நிறைய பேர் பேசலைன்னா, எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு வேற ம். ஏதாவது ம். ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கோ, ஃபேமிலி இல்ல. ஆடியன்ஸ்க்கோ. எனக்கு ஸ்க்ரீன் பிளே ஸ்லோன்றது இல்லடா. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, ம். ஸ்லோன்றதுல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ரிவீல் வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே ஒரு ஐ மீன் லைக் அப்படியே ஒரு பேசிங் இருந்தது. இது நடக்குது. அதுக்கு அடுத்து இது. அது நல்லா தான் இருந்தது. எனக்குமே புடிச்சதா இருந்தது. இல்ல, இல்ல. நானும் அது அந்த சொல்றேன். ரிவீல். எனக்கும் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருந்தது. நான் மத்த ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு பார்த்தா, இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்னா, இப்போ எங்க அப்பா, அம்மாவே ஏதாவது போட்டு காமிச்சேன்னா, "என்னடா இது ஸ்லோவா போகுது, ஒரு மாரி போரா போகுதுன்னு" தான் நெனைப்பாங்க. அந்த அளவுக்கு ம். கொஞ்சம் ரொம்ப லைட்டா இருந்த மாரி இருந்தது ஸ்க்ரீன் ப்ளே. ரொம்ப எங்கேஜிங்கா ம். இல்லாம இருந்த மாரி இருந்தது. எனக்கெல்லாம் ஓகே இல்ல. தான். ம். எனக்கு என்னன்னா, அந்த இன்டர்வல் வரைக்கும், அந்த ரிவீல் வரைக்கும் வந்து ஒரு பேசிங் இருந்தது. பொறுமையா ஒண்ணு ஒண்ணா டைம் எடுத்து, ம். வந்து அவர் வந்து நான் கொஞ்சம் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்டின்னுவாரு. ம். அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் வந்து எனக்கு ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்றது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சீன் மூவ் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட், அந்த த்ரில்லர் தான் படம் மூவ் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் டக் 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 டக்ன்னு ஈவென்ட் நடந்திருந்தது. ஸோ கொஞ்சம் பேசிங் லைட்டா கன்ஃப்யூசிங்கா தான் இருந்தது. இதுவரைக்கும் வந்து ஒரு ஒரு இது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இதுவரைக்கும் கதைய வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேசிங் கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போவோம். ரிவீல் பண்ணதுமே வந்து சர சர சரன்னு ஒரு த்ரில்லர் மாரி மாத்திப்போம். இது எப்படின்னா ஒரு ஜான்ரா ஜம்ப் மாரி இருந்தது. ஒரு இதுவரைக்கும் வந்து எல்லாருமே வந்து லைட்டா மெய்யழகன் மாரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதுவரைக்கும் ஆமா, பார்க்குற ஆமா, வரைக்கும். ஏன்னா ஒரு ஆமா. ம். 2 ம். அடல்ட்ஸ் அவங்க கான்வர்சேஷன், 2 மேல் அடல்ட்ஸ் அவங்க கான்வர்சேஷன் அந்த மாரிலாம் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ம்ஹ்ம். படம் கிட்டத்தட்ட லைட்டா பேசிங் அப்படிதான் இருந்தது. அந்த த்ரில்லர் இது பண்ணதுமே ஜான்ராவே அப்படியே சேஞ்ச் ஆன மாரி அது அதுக்கப்புறம் த்ரில்லர் படத்துக்கான ஒரு பேசிங் எப்படி இருக்குமோ அந்த மாரி போக ஆரம்பிச்சுச்சு. ஸோ லைட்டா பேசிங் கன்ஃப்யூசிங்கா இருந்தது. நான் வந்து ஏன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்றாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அந்த பேசிங்கும் ரொம்ப புடிச்சு போச்சு. அந்த ஸ்க்ரீன் பிளே அது கரெக்ட்டா நல்லா போயிட்டு இருந்தது. எனக்கு டயலாக்ஸ் ரொம்ப சொல்லணும்னு நெனச்சேன். டயலாக்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது. ஆமாமா. நெறைய ஆ எனக்கு வந்து நல்லா. நெறைய காமெடி சீன்ஸ் மாரி நெறைய சிரிப்பு வர இடம்லாம் நெறையா இருந்தது. ஆ லைக்கு அந்த ஆமாமா. ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து கூட்டிட்டு போவாரு வடிவேல, பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு ம், ம், போம்போது, அங்க போலீஸ் வந்து புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐ மீன் ம், இதுல இருப்பாங்க. அம் அ ம். அதான் இதுல ஆ புரியுது, புரியுது. அ ம். செக்யூரிட்டில நைட் அந்த இது இருப்பாங்க. பண்ணிட்டு அந்த இருப்பாங்க. செக்யூர்ல இருப்பாங்க. அப்போ ம், பார்த்துருவான். ஏன்னா இவன் வந்து திருடன்ல. அதனால போலீஸ் கிட்ட ம், மாட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படியே பார்த்துட்டு, ம், அப்படியே முன்னாடியே லெஃப்ட் எடுத்துட்டு போயிடுவான். போயிட்டு கொஞ்சம் ஜாலியா ம், சிரிச்சுக்கிட்டே போவான். எஸ்கேப் ஆயிட்டோன்றேன்னு. ம், ம், அப்போ ம். வடிவேல்ல என் பையனும் போலீஸ் தான் அப்படின்னு ரிவீல் பண்ணுவாரு.
அப்படியே இந்த மாதிரி அவன் மூஞ்சி டக்குன்னு மாறிடும் ஃபகத் ஃபாசில்து. இந்த மாதிரி ரொம்ப ஜோக்கா இல்லாம சின்ன சின்ன இது இந்த மாதிரி நானும் சிலது நோட் பண்ணது. ஸ்டார்டிங்ல வந்து தம்பி அங்க போனை வச்சுட்டு போங்க, யாரும் திருடலாம் மாட்டாங்க. பாப்பா திருடின்னு பாப்பா போயிடுறது. திரும்பிட்டு போ. அதுக்கப்புறம் வந்து, பாப்பாவே திருடிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அந்த ஏடிஎம்ல போய் ஃபர்ஸ்ட் காசு எடுப்பார்ல வடிவேலு. ஆ அப்ப வந்து ஒருத்தர் வந்து கேட்பாரு, தம்பி தம்மு கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது ஆ. அப்படின்னு மூஞ்சி வச்ச மாதிரி சொல்றோம். ஒருவேளை என ஏன் ஹியூமர் பண்ணி எனக்கு போறான்னு தெரியல. எனக்கு ரொம்ப எனக்கு சிரிப்பா இருந்தது அதெல்லாம். அல்டிமேட்டா எனக்கு ஒரு ஒரு சீன் இருந்தது, செம்ம சிரிப்பா வந்து டக்குன்னு சிரிச்சிட்டேன். என்னன்னா ம். அது என்னது இது மாதிரி லிவிங்ஸ்டன் கேரக்டர் இருக்குல்ல, லிவிங்ஸ்டன் கேரக்டர் வந்து ஆமா, ஆமா. ம், சொல்லுவார் இந்த மாதிரி, ஐயோ 25 லட்சம் அவர் எனக்கு தரேன்னாரு, எங்கப்பா அந்த 25 லட்சம்னு பேகை திறந்து பார்ப்பாரு. அப்போ ஃபகத் ஃபாசில் வந்து, ம், என்னது இன்னொரு 25 லட்சமா, பேங்க்ல ஏற்கனவே ஒரு 25 லட்சம் இருக்கு, இது வேற ம். 25 லட்சம் தரணும், அப்போ ஆமா. நமக்கு இன்னும் லாபம்னு சொல்லிட்டு, பயப்படாதீங்க நம்ம இன்னும் போவே இல்லை, போயிட்டு இருக்கோம் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு ம். போயிடுவாரு. ஆ, கூட்டு போயிட்டு அந்த ஆமா. ஆஸ்ட்ரம்ல கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கேட்பாரு, 25 லட்சம் கொடுத்துட்டாரன்ற மாதிரி கேட்பாரு ஃபகத் ஃபாசில். அப்போ வடிவேலு வந்துட்டு, ம். இதை அவன் ஏற்கனவே பேங்க்ல போட்டானா, நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு. நானும் மறந்துட்டேன். செம்ம சிரிப்பது, சரியான மூமெண்ட் அது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரெகுலர் டயலாக்லயே வந்து ஒரு ஹியூமர் மாதிரி ஒரு ஹியூமருக்கான ஒரு டயலாக் எழுதாம, ம். ஏன்னா வடிவேலு அந்த மாதிரி பண்ணக்கூடியது. அவர் ரெகுலர் டயலாகே வந்து அவர் ரொம்ப டெலிவரியிலேயே காமெடியா பண்ணக்கூடிய ஆள் தான். அது த்ரூ அவுட் படமே வடிவேல் மட்டும் இல்ல. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இந்த மீன் ஃபாஃபா அந்த மாதிரிலாம் கூட வந்து த்ரூ அவுட் அப்புறம் ஒரு சின்ன ஒரு டயலாக் ஒண்ணு வரும். ஐயோ! அ ஏய் இது அந்த இந்த படத்துல கஜினி படத்துல சூர்யாக்கு இருக்க வியாதி தானே? ஏய் இல்லடா இது 3ஆம் பிறையில ஆ அம்மனுக்கு இருக்க வியாதின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பின்னாடி டப்பிங்ல ஆட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதா அங்கங்க ஒரு சும்மா ஒரு குயிக்கா வந்து ஒரு சிரிப்பு வர மாரி நெறைய சின்ன சின்னதா அங்கங்க இருந்தது. அதெல்லாம் வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்கும்போது இந்த மாரி ஒரு ஹியூமர்லாம் வச்சு இந்த மாரி ஒரு கதை போயிட்டு இருந்ததா, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பக்கா அப்படியே த்ரில்லரா போயிட்டு ஒரு பக்கா ஒரு த்ரில்லர் படம் மாரி மாறுனதுமே, எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு நல்லா இருந்தாலும் ஷிஃப்ட் கிஃப்ட் நல்லா இருந்தாலும், ஒருவேளை இவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த 1 ஹவர் பண்ண படத்த ஒரு 1 ஹவர் பேசிங்க வச்சே ஒரு படம் பண்ணி அத முடிச்சுட்டு, த்ரில்லருக்கு தனியா ஒரு படம் பண்ணியிருக்கலாமோ? ஒரு 2 தனி படம் மாரி இருந்த மாரி இருந்தது லைட்டா. ஆ, இது ஒரு படம், அந்த இது ஃபீல் செகண்ட் எனக்கும் ஹாஃப் வந்தது. ஆமா. அதுவும் இல்லாம ஃபகத் ஃபாசில ஒரு ஒரு காமெடியான கேரக்டர் மட்டும் காட்டல. அவங்க அப்படியே மாத்தி மாத்தி காட்டுனாங்க. ஃபகத் ஃபாசிலும் ஒரு டேஞ்சரான கேரக்டர் மாரியே காட்டியிருக்காங்க சில இடம்லாம். லைக் ஆமாமா. ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், நான்லாம் பழைய மாதிரி பண்ற போறேன். என்னால இதுக்கு மேலலாம் வடிவேலு கிட்ட சாஃப்டாலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ம், ம், அடிச்சு வாங்குற ம். மாரிலாம் பேசுவான். நெறைய அந்த மாரி இருக்கும் சீன்ஸ். அப்புறம் ஒரு தடவ கூட சொல்லுவா, பொத்திக்கிட்டு நான் குடுக்கறத ஆ சாப்பிட்டு இருன்னு என்னமோ ஆ ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் அந்த அந்த மாரி. ஐ மீன் அந்த மாமன்னன்ல வர ஃபகத் ஃபாசில் வெளிய வருவாரு அதுல. வாமனன் இல்ல. இந்த படம் எனக்கு பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்துனது, இந்த மலையாளம்ல ஒரு படம். நீங்க முடிஞ்சா பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும். தொண்டி முதலும் திரிக்சாக்ஷியும் இது நான் முன்னாடி பார்த்தேன். ஐ மீன் லைக் எப்ப இருக்கும்? அது ஒரு எத்தன வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து ஒரு நிமிஷம் இரு. ஓ 2017 நான் 2017 நான் பார்த்திருப்பேன். ஒரு 2019 அந்த மாரி பார்த்திருப்பேன்னு நெனைக்கிறேன். கொரோனா டைம் என்னமோ. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அந்த படம். சூப்பரா இருந்தது. அந்த படத்துலயுமே அவர் வந்து ஒரு திருடர் தான். லைட்டா எனக்கு வந்து இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு லைட்டா அந்த ஃபகத் ஃபாசிலோட ஞாபகம் வந்து எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்து அந்த படமும் சூப்பரா இருக்கும். முடிஞ்சா பாருங்க. அது அந்த படத்த அப்படியே ஒரு தமிழ்ல அப்படியே இல்ல. அந்த ஒரு வைப்ல என்னமோ எனக்கு தமிழ்ல ரொம்ப ஸ்லோவா கொஞ்சம் டைம் எடுத்து கதை சொல்லி அந்த மாரிலாம் பண்ணாம இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கு செகண்ட் ஹாஃப் புடிக்கலன்னு இல்ல. டக்குனு பேசிங் மாறுனது என்னால டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா அது கொஞ்சம் டைம் போனதும் அவங்க சொன்ன கதை, அவங்க கொஞ்சம் இது பண்ணதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு செட் தான் ஆச்சு. நல்லா தான் இருந்தது. ஆ பட் லைக் ஒரு 2 டிஃபரெண்ட் படமா இருந்தது. அவ்வளோதானே தவிர நெறைய மத்தபடி எனக்கு பிடிக்கல. காமெடி சீன் சொன்னல, நெறைய அதில இன்னொரு சீனும் நான் சொல்லணும்னு நான் விரும்புறேன். அது வந்து ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு இடத்துல வந்து கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருப்பாரு. கார்ட்ஸ் விளையாடி 5000 வின் ஆ. பண்ருவாரு. அதுவும் ஆ. சரியான சிரிப்பு. வின் பண்ணிட்டு பாத்தியா ம். 5000 வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டூப்ளிகேட் டெபிட் கார்டு வாங்குறதுக்காக போவாரு. போயிட்டு வரும்போது ம். வடிவேலு ஒரு 10,000 இழந்துட்டு இருப்பாரு. ஆ. செம சிரிப்பா அவன் இருக்கும் அந்த மூஞ்சில சீனு. விட்டடிப்பான் அப்படின்னு. அவன் மூஞ்சில விட்டடிறான் அந்த 10,000. அவன் ஒரு மாரி பார்ப்பான், டேய் எதுக்குடா இப்போ விளையாண்ட? ம். அந்த மாரி ஆ. பார்ப்பான். அந் அந்த சீன் நடந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட இது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் த்ரில்லருக்கு மூவ் ஆகும். ம். அதுவரைக்கும் அந்த ஹியூமர்னு படம் அப்படி போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுமே இன்னொன்னு என்னன்னா, படம் ரொம்ப மெலோ டிராமேட்டிக்கா இறங்கிடுச்சு செகண்ட் ஹாஃப்ல. இந்த ஃபிளாஷ்பேக், கிஷ்பேக் இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆனாலும், ரொம்ப கொஞ்சம் மெலோ டிராமேட்டிக்கா இருந்த மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து டிஃபரெண்ட்டா இருக்க மாரி. அது நல்லா நல்லா இல்ல அப்படின்னு ஸ்ட்ரெய்ட்டாவும் சொல்லிட முடியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாரி போச்சு. டயலாக்லாம் ஒரு மாரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஓவர் மெலோ டிராமேட்டிக்கா இறங்கிடுச்சா, சம்டைம்ஸ் வந்து அப்பா ஒருத்தர் கொன்னாரு பாரு அவரு தான் எனக்கு கடவுள் மாரி அப்படின்றது. அதெல்லாம் வந்து அது வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் சினிமால ஏதாச்சும் ஒரு ஸ்டார் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா சொல்லுவாங்கல்ல, அவர்ட்ட ம். தாங்க எனக்கு சாமி அவர் தான். அந்த மாரி கொஞ்சம் டயலாக்லாம் உள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த படத்துக்கு அதுக்கு பெருசா நெசசிட்டி இல்லையே. அந்த சீனுக்கா அது பார்க்கும்போது ஓகே கரெக்ட் தான்.
அவங்க அவங்க இத வந்து அவங்க பொண்ண இப்படி பண்ணவன வந்து கொலை பண்ணது நீங்க எனக்கு அவர் கடவுள் மாரின்னு பார்க்கறது ஓகே. ஆனா அது டயலாகா சொல்லும்போது கொஞ்சம் ஆடா இருக்க மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பார்த்த படத்துல இந்த மாரிலாம் அப்படி ஒரு ஒரு டைரக்ட்டா ஒரு இப்படி பண்ற மாரி டயலாக் வரல. ஆனா செகண்ட் ஹால்ஃப்ல என்ன இது இந்த மாரி டயலாக்லாம் வருதேன்ற மாரி கொஞ்சம் இருந்தது. ஆனா நீ சொன்ன மாரி எனக்கு திரும்ப திரும்ப மைண்ட் எனக்கு ஹியூமருக்கு தான் போகுது. எனக்கு இப்ப இந்த இதுக்கு போகுது. வரைய தெரியுமா? சின்ன வயசுல வரைஞ்சது. ஆ இப்ப வரைஞ்சு அதுவும் ஒரு அல்டிமேட். அந்த இது வீடு, மரம் அதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். ஆனா ஒரு ஆளோட வரைஞ்சிருக்கு. ஃபேஸ் அந்த அளவுக்குலாம் வரைய மாட்டேன். அடுத்து வரைஞ்சது. ஐயோ! அப்படின்னு எனக்கு திரும்ப திரும்ப ஹியூமருக்கு தான் போகுது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல வரும். இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் அதுக்காக மைண்ட் போயிட்டே இருந்தது. ஹியூமர்லாம் இருந்தது. ஆனா செகண்ட் ஹால்ஃப்ல கொஞ்சம் சீரியஸான இதுக்கு படம் மூவ் ஆயிடுச்சு. அங்கலாம் ரொம்ப சும்மாலாம் ஹியூமர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமாமா. அது எனக்கு அதுக்கப்புறம் புரியுது. ஃபுல்லாவே ஹியூமர் கட் ஆயிடுச்சுன்னு தான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹியூமரே வரல. ஃபுல்லா சீரியஸா தான் போச்சு. ஆ அதனால எனக்கு கொஞ்சம் 2 படம் பார்த்த மாரி இருந்தது. அது ஒண்ணு தான். அப்படி பிரச்சனை இல்ல செகண்ட் ஹால்ஃப் பார்த்த படமும், அத ஒரு தனி படமாவும், இத ஒரு தனி படமா அந்த மாரி பண்ணிருக்கலாமோன்ற மாரி தோணுச்சு. ஓகே. ஏன்னா வந்து இதுவும் எனக்கு புடிச்சு தான் இருந்தது. இதுவும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நல்லா தான் இருந்தது. ரொம்ப இ கம்ப்ளைண்ட் பண்ற மாரி இல்ல. நல்லா அ தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து அ ஃபகத் ஃபாசில் நல்லா தான் பண்ணியிருக்காரு ஓகே. ஆனா எனக்கு வந்து வடிவேலு ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ்டிங்ன்னு எனக்கு தோணுது. ம், பக்காவான ம், கேஸ்டிங். வடிவேல கரெக்ட்டா சூஸ் பண்ணியிருக்காங்க. ம். ம். இல்ல ஆக்ஷன்லாம் பண்ருந்தாரு. நான் ஆக்ஷன்லாம் பண்ணி நான் பாக்க கடைசி எப்ப பார்த்தோம்? சண்டை கிண்டை போட்டு அப்படியே அதாவது இந்த காமெடி படம் வரும் தெரியுமா? அந்த இவரு லிவிங்ஸ்டன், வடிவேலு, விவேக் இருப்பாங்க. இல்ல வந்து ஆமாமாமாமா. ஆமாமா. வடிவேலு அந்த படத்துல சும்மா ஒரு ஃபைட் பண்ணுவாரு. சும்மா ஒரு சைடு ரவுடி ஒரு 4 பேர் வருவாங்க. சும்மா அடிப்பாரு. அது காமிக்கலாவே இருக்கும் அந்த ஃபைட் பார்க்கறதுக்கு. சும்மா காமெடியா அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கும். அந்த மாரி ஃபைட்லாம் பார்த்தது. இதுல கொஞ்சம் அவர் ரொம்ப சீரியஸா ஃபைட் பண்றது, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பார்க்கும்போது நல்லா தான் ஒர்க் ஆயிருந்தது. அந்த சீரியஸான போர்ஷன்ஸ்லாமும், அவர் செகண்ட் ஹால்ஃப் அந்த ரிவெஞ்சோ என்னமோ பண்றது அதெல்லாமும் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக்கும் கியூட்டா அப்படியே ஐ மீன் லைக் அந்த கியூட்டா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ராஜிக்கா முடியுது. இதெல்லாமும் நல்லா இருந்தது. அதான் ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால ஆக்டிங் தான் படமே. ஆக்டிங் அதான் சொல்றேனே. நான் ஆக்டிங் வடிவேலு அம் ஆக்டரா எனக்கு தெரியும். எல்லாரும் அதான் காமெடிக்காக தான் பேசுவாங்க. ஆனா அந்த சீன் தான். என் ஹஸ்பண்ட் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட்டு வரேன் அந்த மாரி சொல்லுவாங்க அவங்க ஒய்ஃபு. அப்போ வந்து அம் "எழுந்து போவாரு. இல்ல நான் கூட்டிட்டு வரேன் அவர" அப்படின்னு சொல்லி எழுந்துட்டு வெளிய போவாரு. அப்படியே நடந்து வருவாரு. அழுதுகிட்டே நடந்து வருவாரு மனுஷன். அதுவும் பேக்கிரவுண்ட் வாய்ஸ் ஓவர் வந்து அவரே பாடியிருப்பாரு. ம் ம் அப்படியே பாட்டு வரும். அப்படியே பயங்கரமா இருக்கும் அந்த சீன். சூப்பரா இருந்தது. சரியான ஆக்டர். இவர் தான்டா ஆக்டர்ன்ற மாரி இருந்தது. இவர் காமெடி ஸ்விங் பேக்ரவுண்ட்ல ம் சொல்லு சொல்லு. காமெடி மட்டும் இல்ல, எனக்கு ஆக்டிங்கும் தெரியும்டான்றது அந்த ஒரு சீன்ல போதும். அந்த ஒரு சீன்ல காட்டுவாரு. ஆக்டர் நல்ல ஆக்டர் தான். நெறையவே இதெல்லாம் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னன்னா, அந்த ஆமா நீ இது சொன்னதுமே எனக்கு தோணுச்சு. இந்த பின்னாடி அவர் பாட்டு பாடுனதும், அவரோட குரலும் அந்த ஒரு அவரும் பாப்பாவும் உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாடி ரசிச்சுட்டு இருப்பாங்களே, ம். அந்த சீனும் நல்ல நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதுவும் நீ பாட்டுன்னு சொன்னதும் யுவன் சங்கர் ராஜாவும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆமா. யுவன் சங்கர் ராஜாவும் சூப்பரா எனக்கு பண்ணியிருந்தாரு. அதுதான் நல்லா எனக்கு யுவன் சங்கர் ராஜான்றது நான் அப்போ போடும்போது தான் எனக்கு சீரியஸா எனக்கு தெரிஞ்சது. ஆமா. ஸ்டார்ட்டிங் ம், அப்போ "ஓ, இந்த ம், படத்தோட மியூசிக் இவன் தானா அப்படின்னு எனக்கு அப்பதான் ம், தெரிஞ்சது. ம். அந்த சாங் எனக்கு புடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த த்ரில்லர் சீன் நடக்கும்போதெல்லாம் பின்னாடி ஒரு ஒரு பிஜிஎம் மாரி ஒண்ணு ஓடிட்டு இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. த்ரில்லர் அந்த த்ரில்லிங்கான சீன்ஸ்லாம் வரும்போது பின்னாடி வர பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லாவே இருந்தது. நல்லா சூப்பரா இன்ட்ரஸ்டிங்கா தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப நாளாச்சு யுவன் பியூர்ன்னு பார்த்து. எனக்குமே யுவன் மறந்தே போச்சுடா. நான் படம் பார்க்கும்போது தான் எனக்கு, ஓ! இவனா? அதான் இவன் தான் அந்த படமா? அப்படின்ற மாரி தோணுச்சு. நல்லா ஷியோர் நல்லா பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபர் அவர் பேர் கூட நோட் பண்ணி வச்சுட்டேன் இருடா. சொல்லியே ஆகணும்னு ஏன்னா சூப்பரா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்தது. கலை செல்வன் சிவாஜி. ஆமா. இவர் வந்து போர் தொழில்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்கான். நான் வந்து போர் தொழில் பார்க்கல. நீ பார்த்துட்டல? நான் பார்த்தேன். எனக்கு தெரியல. அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எப்படி தெரியல. நான் அந்த படம் பார்க்கல. ஆனா, இந்த படத்துல சூப்பரா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி செமையா இருந்தது. சூப்பரா இருந்தது. பார்க்கவே ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆம், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். பெருசா பெருசா எனக்கு வேற என்ன இந்த படத்துல? எனக்கு வந்து டயலாக்ஸ் இந்த படத்துல இன்னும் ஒரு வெயிட்ன்னு நான் நினைக்கிறேன். நெறைய காமெடி ம், டயலாக்ஸா இருக்கட்டும், சீரியஸான டயலாக்ஸ் எல்லாமே டயலாகா நல்லா ம், இருந்தது. இப்போ ம், வர படங்கள்ல டயலாக் அவ்வளவா நல்லா இல்ல. அது வேண்டாம் பேச ம். வேணாம். அம் திரும்ப அவ்வளோதான். அது இன்னுமா குறிப்பிட் யாருன்னு தெரியல. அ அது குறிப்பிட்டு நான் அந்த படம் மட்டும் இல்ல. நெறைய படங்கள்லாம் இருக்கு. நெறைய இருக்கு. எக்ஸாம்பிள் அந்த இந்த படம் கூட இருக்கு. யாரு அது மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஷங்கர் ஒண்ணு ம், ரீசெண்டா ஒண்ணு ரிலீஸ் ஆச்சுல்ல. அது படம் பேரு கூட ம். மறந்து போச்சு. அந்த அளவு பெரிய படம் அது. இந்தியன் 2வா? ஓ! இது கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர்ல வர அந்த டயலாக்ஸா இருக்கட்டும், ப்பா! சரியா இருக்கும். கேம் சேஞ்சருக்கு ஒரு தனி தனி வீடியோ போடணும். அது அது போட்டே ஆகணும். அது அது போட்டே எத்தன ஆகணும். வருஷம் ஆனாலும் பரவால்ல. இந்த படத்த பத்தி பேசியே ஆகணும். ம். அது வந்து எனக்கு என்னன்னா, இப்ப இந்த இதெல்லாம் கூட என்னது கூலிலாம் கூட வன்மத்த கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அந்த படத்த பேசினா ரொம்ப வன்மம் வந்துருமோ? அசிங்கமா வந்து வெறும் பீப் தான் இருக்குமோ வீடியோலன்னு எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால அத கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ கொஞ்சம் போட முடியாது. ஆனா அது படம் போடலாம். அது கண்டிப்பா போடணும். வந்து போடணும். அது போடணும். லைக் பேக் டூ த டாபிக்.
பேக் இந்த டு த இதுல வந்து. ஆமா, டாபிக். நான் டயலாக் நல்லா வந்து இருந்தது. டைலாக் எனக்கு வந்து இன்னொரு டைலாகும் நான் சொல்லணும்னு நினச்சேன் நான். ஒரு இடத்துல ம், வந்து ஃபகத் ஃபாசில் வந்து வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போவார்ல வடிவேல அவர் வீட்டுக்கு. ஆமா. அவங்க அம்மா இருப்பாங்க. ஆமா. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ம், நான் ம், அவரை விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திரும்பி வருவாங்க. ட்ராவலில் இருக்கும்போது ம், ஃபகத் ஃபாசில் வந்து ம், சொல்லுவார் இந்த மாதிரி ம். திருந்திடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் ஆமா. திருடுறதை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ம், சொல்லிட்டு திரும்பி சொல்லுவார். ம், நினைக்க தான் செய்கிறேன் அப்படின்னுவார் ஃபகத் ஃபாசில். ம், ம், சரி ம், நினச்சிட்டல அதுவே போதும் அந்த மாதிரி சொல்லுவார் வடிவேலு. நீ ம், நினச்சாலே ம், போதும்டா, நீ திருந்திடலாம் ம், அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, டேய் நம்ம சாமி படத்தில் சாமி படத்தாண்ட 10 lakhs போட்டு ஒரு செக் ம், இருக்குடா அப்படின்வாங்க. ம், அது தெரிஞ்சிடும், அது வடிவேல் தான் வச்சாருன்னு தெரிஞ்சிடும். அப்படி வண்டியை ம், நிறுத்திட்டு திரும்பி பார்ப்பாரு. திரும்பி பார்த்த உடனே ம், வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவார். அவர் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த டைலாக் சூப்பராக இருக்கும். நீ நீ ம், திருந்தணும்னு நினச்சிட்டல, அதனால தான் நல்லது நடக்குது அப்படின்றவர். செம்மையாக இருக்கும் ம். அந்த அந்த டைலாக். நான் பண்ணன்றது அந்த மாரி இதுவா சொல்லாம, அதுதான். நான் திருந்தணும்னு நினைச்சிட்டேன்ல, அதுவா நடக்கும் அப்படின்ற மாரி. எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த மாரிலாம் நடக்குதுல்ல, இது வந்து இந்த சீன் எப்படி இருந்ததுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஒரு லைட் ஹார்ட்டட் சீன் மாரி அந்த மாரி இருந்ததா? ம் எனக்கு இந்த சீன் நடந்தது அடுத்த சீனே வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து, இவன் நம்மள ஏமாத்திட்டு இருக்கான்" அப்படி இப்படின்ற மாரி நெனைப்பார்ல. ம் ம் எனக்கு உடனே எப்படின்னா, இது நல்ல சீன். நல்ல ஒரு ஒரு ஹோல்சமான சீன் செமையா இருந்தது. அந்த ஃபஹத் ஃபாசில் பெர்ஃபார்மன்ஸும், வடிவேல் அப்படியே இன்னசென்ட்டா அந்த பெர்ஃபார்ம் பண்றதும் அதெல்லாம் பார்த்துட்டுல, ஆஹா நல்ல சீன்டா அப்படி. அடுத்த சீன்லயே வந்துல, "ஏய் இவன ஏமாத்திட்டான்டா, அவன சாவடிக்க போறேன்டா" அப்படின்னதும், ஐயோ! அது ஒரு நல்ல சீன் இருந்தது. அந்த சீன வந்து ஃபுல்லா எம்ப்ரேஸ் பண்ண விடாம டக்குனு வந்து திரும்ப த்ரில்லருக்கு போம்போது எனக்கு கொஞ்சம் அப்படியே ஆன் அண்ட் ஆஃப்பா போயிட்டு, போயிட்டு வந்த மாரி இருந்தது. லைக் கொஞ்சம் எனக்கு அதனால தான் தோணிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் மாரி ஒரு படம் வந்து ஏன்னா வடிவேல் சூப்பரா இருந்தது. அவங்க டைனமிக்கே சூப்பரா இருந்தது. அவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவர் ஒரு நியூசன்ஸ் மாரி பார்க்கிறதா இருக்கட்டும். நீ வந்து "ஏய் வண்டியிலருந்து கீழ கீழ தள்ளி விட்டுற மாட்டியா?" அப்படின்ற. "கீழ தள்ளி விட்டா நானும் தானப்பா விடுவேன்" அப்படின்னுவாரு. அந்த மாரிலாம் அப்படி ஆரம்பிக்கிறது. அப்படியே இப்ப இவரு கடைசியில வண்டி போம்போது, "வண்டிய கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஓட்டம்பா" அப்படின்னுவாரு. அப்ப வந்து பாப்பாவோ, "இப்ப ஃபாஸ்ட்டா ஓட்ட சொல்றீங்களா?" அப்படின்னும்போது, அப்படியே டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆனது. 2 பேரும் அந்த டிராவல்லயே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது, ஏய் இது எப்படி இருந்ததுன்னா, ஐ டிட்ன்ட் நோ ஐ நீடட் திஸ் அன்டில் ஐ சா இட்ன்னுவாங்கல்ல. அந்த மாரி வந்து எனக்கு இந்த மாரி ஒரு ஃபஹத் ஃபாசில், வடிவேல வச்சு ஒரு டிராவல் படமா? இது வந்து எனக்கு எனக்கு தேவைன்னு கூட நான் இவ்வளவு நாள் யோசிச்சதில்ல. ஆனா இப்ப நீங்க பண்ணும்போது, ஆமா நல்லா இருக்கே! அப்டின்ற மாரி தோணுது. ஸோ இதுவரைக்குமே ஒரு படம் மாரி, இந்த டிராவல் இதுவரைக்குமே வச்சு ஒரு படம் மாரி பண்ணியிருக்கலாமோ! அத ஆ வந்து ஆ த்ரில்லர் ஒரு தனி படமா அதுதான் நான் பண்ணியிருக்கலாமோ! அதுதான் நான் சொன்னேன். நான் அது ஸ்டார்ட்டிங்கில் சொன்னேன்ல, ஒரு 25,000 கொடுத்தாரு வடிவேலு. ம், அதை ம், ஃபகத் ஃபாசில் கையாலேயே ஃபுல்லாக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் வடிவேலுக்காக. ம், அந்த மாதிரி நினச்சல, அது ம், ஃபுல்லாக ட்ராவலாக போவோம் படம் ஃபுல்லாக, அப்படி தான் நான் ம், நினச்சேன் ஸ்டார்டிங்கில். ம். அந்த மாதிரி இல்ல எடுத்திருந்தாலும் த்ரில்லர் அந்த படம் ஒர்க் ஆயிருக்கும். நான் சொல்கிறேனே, அந்த மாதிரி எடுத்திருந்தா கூட ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த படமும் சூப்பராக இருந்திருக்கும். இல்ல எனக்கு த்ரில்லரா இவங்க இது ஜம்ப் பண்ணது இதெல்லாம் கூட எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தெரிஞ்சுச்சு. ஆனா நான் அதுக்கு ரெடியாவே இல்ல. இவ்ளோ வந்து டக்குன்னு ஒரு கான்ட்ராஸ்ட்டா அப்படியே வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மாறிடும் அப்படின்ட்டு. எனக்கு புடிச்சிருந்தது. அப்ப கூட என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்மே கூட ஓரளவு கரெக்ட்டா தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அந்த பேசிங் தான். டக்குன்னு வந்து அது அந்த எலி வந்து என்கிட்டயே வந்து பாம்பு கிட்டயே வந்து மாட்டுச்சு அப்படின்ற மாரி இன்டர்வல்ல சொல்லுவாரு அவரு. ம் அது சொன்னதுமே கதை அப்படிதான். அதான் ஃபுல்லாவே அந்த ஸ்டார்டிங்கில் பிளாட் ஸ்டார்டிங்லேயும் அந்த அப்படின்னாங்க. மாதிரி தான் இப்போ இது ஸ்க்ரீன் பிளேயில் காட்டியிருப்பாங்கல்ல. அது மாதிரி ம். ஆமா. எலி வந்து ஆமா. எடுத்துகிட்டு வந்து ம். ஒரு கான்ஸ்டபிளோ என்னமோ எடுத்துகிட்டு வந்து வெளியே விடுவார். வெளியே விட்டால் அது அது திரும்பி பாம்புக்கிட்டே போயிடும். ஆ அத வந்து அப்படி இன்டர்வல்ல வச்சு, இன்டர்வல் அது நடந்ததுமே அப்படியே டக 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 டகன்னு ஈவென்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சுரும். இந்த ஒரு சின்ன சின்ன பிரேக்கே இருக்காது. எனக்கு அந்த சின்ன சின்ன பிரேக் புடிச்சிருந்தது. இவரு வந்து நான் வந்து இதுக்கு போணும். என்னமோ ஒண்ணு சொல்ல பாலக்காடோ எங்கேயோ போணும். ஆனா நீ என்ன இந்த பஸ் ஸ்டாப்ல விட்டுரு அப்படின்னாரு. ம் அட வாங்க அப்படின்னு அந்த ஒரு நைட் சீக்வென்ஸே வந்து ஒரு 20 நிமிஷமோ என்னமோ போகும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி கொஞ்சம் டைம் எடுத்து 2 பேருக்கு அப்படியே டெவலப் பண்ணிட்டே இருந்தாங்க. அது வந்து செகண்ட் ஹால்ஃப் ஆரம்பிச்சதுமே த்ரில்லர் ஆரம்பிச்சதுமே டக் 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 டக்ன்னு ஓகே வடிவேலு வந்து இத பண்ணிட்டுருக்காரு. அது வந்து இந்த மாரி ஆளுங்களா இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அவர் ஃப்ரெண்டே வந்து வில்லன் தான். அதுக்கடுத்து வந்து ஃபாஃபா வந்து அத கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு டக் 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 டக்ன்னு நடந்துட்டு இருக்க மாரி இருக்கு. ஆனா வேற இந்த மாரி ஒரு படம் சூஸ் பண்ணி செகண்ட் ஹால்ஃப்ல இருந்து நான் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்படி தான் எடுத்தாகணும். வேற வழியும் கிடையாது. ஆனா எனக்கு அது ஒரு ஒரு வருத்தம் தான். லைக் இவங்க 2 பேரும் டிராவலாவே ஒரு படமா பார்த்துக்கலாம் போல இருக்கு. சூப்பரா இருந்தா டைனமிக்ஸ் பார்க்கறதுக்கு. அது ஏன்னா, நீ சொன்ன மாரி வடிவேல் பின்னி எடுத்திருந்தாரு. கப்லன் ஆக்டிங் செமையா இருந்தது. அதான் அதான் சொல்றேனே, அவர் சொல்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சராசரி மனுஷன். அந்த ஒரு இது இருக்கா அவருக்கு. அ அந்த மாரி அவர் பாடி லாங்குவேஜ்லருந்து எல்லாமே நம்ம சொல்லவே வேணாம். தெரியும். அதெல்லாம் ரொம்ப அப்படி ஒரு காமிக்கலா அந்த மாரி இந்த சுந்தரா டிராவல்ஸ் பார்த்தா தெரியும். ஆ சுந்தரா டிராவல்ஸ்ல ஒரு வீடியோ போடணும்டா. சுந்தரா ஆமாம், டிராவல்ஸ பத்தி நம்ம கண்டிப்பாக சொல்லிட்டே போடணும். இருக்கலாம். சுந்தரா டிராவல்ஸில் ஒரு ஒரு சீனும் சொல்லலாம். ஆ, நம்ம ஆ. அது ஒரு வேணா அது முடிஞ்சா வீடியோ எஸ்ஸே மாதிரி கூட பண்ணலாம் அந்த படத்தை. ஏன்னா எனக்கு வடிவேலு ஒவ்வொரு சீனும் முரளி ஒரு ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு, வடிவேலு ஒரு ம். பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு அதுல முக்கியமா என்னன்னா, அது வடிவேலுக்கு அந்த சீன்ல வந்து மெயின் டைலாக் இருக்காது. அவர் அது தம்பி இருப்பாரு. வடிவேலுக்கு வந்து ஒரு சீன் எடுத்தா, இப்போ ஒரு சீன் இருக்குன்னா வடிவேலுக்கு ஆ, டைலாகே ஆ, இல்லை அந்த சீனில்.
முரளி தான் ம். பேசிட்டு இருக்காரு மைக்ல வந்து இன்டர்வியூல ம். ஒரு சீன்ல பேசிட்டு தனியா நடிச்சிட்டு இருப்பாரு ம். சைடுல. ம். பக்கம் அவரு செம்மையா டயலாக் இருக்கும். டெலிவரி, ஆடியன்ஸ் டைலாகே எல்லாமே அந்த இருக்காது. மாரி. உட்காந்து ம். பக்கத்துல அவர் பாட்டு நடிச்சிட்டு இருப்பாரு. அவர் பக்கம் தான் போகும் தனியா நம்ம வந்து கண்ணு. ஆ இங்க சீன் நடந்திருந்தாலும் அவர் பக்கம் கண்ணு போகும். அந்த மாரி இந்த பக்கம் ஒரு எமோஷன் பாரு அவர் டயலாக் டெலிவரியுமே சரி அந்த படத்துல. அத வந்து சார் விடுங்க சார் ரொம்ப ஓவரா ஆ. பண்றீங்க. இல்ல கண்டிப்பா வெறித்தனம். அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுவோம். அது ஃபுல்லா ஒரு ஜாலியா இருக்கும். அந்த படம் ஃபுல்லா ஒரு ஜாலி ஆ தான். ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த பஸ்டர் தான் அந்த படம் ஃபுல்லா. ஆ அதனால அந்த படத்த தனியா அந்த கூட மாரி போடலாம். அந்த மாரி கை, கால அந்த படத்துல பார்த்தோன்னா ரொம்ப எமோட் பண்ணி அந்த மாரி பண்ணக்கூடிய ஆளு அவரு. அது மொத்தத்தையும் சப்டிலா ஆக்கி, ரொம்ப வந்து இந்த படத்துல எப்படி சொல்றது? ரொம்ப காமா, ரொம்ப வந்து அப்படியே ஒரு "என்ன கொஞ்சம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறியா? இது பண்ணிறியா? அத பண்ணிறியான்னு" ரொம்ப பொறுமையா பேசுறதா இருக்கட்டும். இல்ல அவர் கை, கால் மூவ் பண்றது எல்லாமே ரொம்ப பொறுமையா மூவ் பண்றது அந்த மாரிலாம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்னமோ அதான் சொல்றேனே திரும்ப திரும்ப அங்க தான் போகுது. என்னமோ நம்ம பேரண்ட்ஸயோ என்னமோ அந்த அந்த மாரி பார்க்குற மாரி இருக்கு. ரொம்ப ஒரு காமனான மேனப். ஸோ அவருக்கு வந்து ஒரு ட்ராஜடி நடக்குது. அவரு வந்து இந்த மாரி ஒரு அவங்க ஒய்ஃப் வந்து அவர மறந்துடுறாங்க. அவரு அழுவும்போது, அது இன்னும் அப்படியே ஒரு மாரி ஹார்ட் ஹிட்டிங்கா அதான். இருக்கு. அது நீங்க சொன்ன மாரி பயங்கரமா நடிச்சிருந்தாரு அந்த அந்த சீனுன்னு இல்ல எனக்கு. அது அழுவுற சீன்ல ஈஸியா வந்து நம்ம ரிலேட் ஆகி, செம்மையா நடிச்சிருக்காருடா அப்படின்னு சொல்றலாம். ஏன்னா வந்து அழுவுற சீன் எப்பயுமே நம்மளுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா தான் இருக்கும். எனக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்தே அவர் நல்லா நடிச்சிருந்தாருன்னு தான் சொல்லுவேன். ஸ்டார்ட்டிங்லேருந்தே சூப்பரா இருந்துச்சு. அவர் பண்ண சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ், இல்ல அவர் பாப்பா அழுவுற அந்த சீன் கண்ணு அழுவுற சீனா சீன் இருக்கட்டும். வந்து ஈஸியாலாம் நடிச்சிட முடியாது. அது ஒர்க் ஆவணும். ஆடியன்ஸ் இப்போ ஒருத்தவங்க அழுதுட்டாலே அத பார்த்து கஷ்டப்படுற இல்லடா. ஆடியன்ஸ் இல்ல. நான் சொல்றேன். ஈஸியா ஒர்க் அவுட்ன்னு இல்ல. இ அ அ அழுதா வந்து ஈஸியா எனக்கு தெரிஞ்சு ரிஜிஸ்டர் ஆயிடுற மாரி இருக்கும். இந்த சீன்ல சூப்பரா நடிச்சிருக்காருடா அப்படின்னு. ஒண்ணுமே ரொம்ப நார்மலான சீன் இருக்கும் பாரு. இந்த ஃபாஃபாவும் அவர் அந்த பைக்ல போறதா இருக்கட்டும், அந்த மாரி ம், ஒரு ம். நார்மலான சீன் இருக்கு பாரு. அப்ப கூட அவர் வந்து இந்த ஃபாஃபா கன்னத்த கிள்றதோ இருக்கட்டும், அது இல்ல சொல்லணும். அந்த ஆமாமா. அது நானும் சொல்லணும்னு நெனச்சேன். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அப்படியே ஃபாஃபா கன்னத்த புடிச்சு கிள்ளிட்டு, அது ஒரு ஆ நார்மலா நம்ப ஊருக்குலாம் போனோம்னா, நம்ப சித்தப்பாவோ, பெரியப்பாவோ யாரோ அந்த மாரி பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணுவாரு ம். அவரு அத. ரொம்ப எதார்த்தமா அந்த மாரி சில இதெல்லாம் இருக்குல்ல. எதார்த்தமா இருக்கு. அதெல்லாம் வந்து பகத் பாசில் இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன். பகத் பாசில் லாஸ்ட்டா சண்ட போடும்போது எனக்கு இந்த ஆவேஷம் கேரக்டர் வந்துட்டு போச்சு. பகத் பாசில் சண்ட போடுறது வந்து அப்படியே லேசியா கை கால்லாம் விட்டுருவாரு. கை கால்லாம் விட்டு உயிர் ஒரு மாரி ஒரு மாரி ராக் டால் மாரி இருப்பாரு. ஒரு மாரி அப்படியே கை கால்லாம் ரெஸ்ட் அப்படியே ஒரு மாரி டயர்டானவன் சண்ட போடுற மாரி ஒரு சண்ட போடுவாரு. எனக்கு அது டக்குன்னு பார்த்ததுமே என்ன ஆவேஷம்ன்றாங்க அது அந்த கேரக்டர் வந்து போதுன்ற மாரி தான் இருந்தது. ரொம்ப அப்படியே அது கடைசியில அவன வந்து 2 தடவ ஏதோ ஒரு இத வச்சு குத்திருவாரோ என்னமோ பண்ருவாரு. குத்திட்டு வந்து அப்படியே கைய என்னமோ சுத்துவாரு. கையில இருந்து அது பறந்து போயிடும். அப்படியே தேய்ச்சுட்டு போய் அத எடுத்து திரும்ப வந்து அப்படியே ஒரு மாரி ஒண்ணு பண்ணுவாரு பாரு. எனக்கு அது பார்க்கறதுக்கு இந்த கும்பானிங்கி நைட்ஸ்ல அவர் பண்ற கேரக்டரா இருக்கட்டும், இல்ல வந்து ஆவேஷம் படத்துல ரங்கண்ணா அந்த ஒரு வைப் வந்துட்டு போச்சு. பகத் பாசில் சண்ட போடுறதுலாம் எனக்கு வந்து சண்ட போடுற பகத் பாசில் மட்டும் ஒரு தனியா தெரியும். ஆக்ட் பண்ணும்போது கூட நெறைய வேரியேஷன் தெரியும். ஆனா சண்ட பண்ணும்போது பகத் பாசில் எப்பயுமே பகத் பாசில்ன்னு ஒரு ஆள் சண்ட போடுற மாரியே இருக்கும் எனக்கு. அது யா குறைலாம் இல்ல. எனக்கு பார்க்கும்போது ஒரு மாரி சிரிப்பா வந்து இது ரங்கம் ரங்க அண்ணன்ற அந்த கேரக்டர் பண்ண மாரியே பண்றாரு அப்படின்ற மாரி. பட் நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமாக்ஸுமே எனக்கு நல்லா தான் போச்சு. மாமன்னன்ல வந்து வடிவேலு வந்து சில இடத்துல பேசும்போது நம்ம அந்த காமெடி வடிவேலு பேசுகிற டைலாக் மாதிரியே இருக்கும். அது சில சீன்ஸில் அந்த மாதிரி ஒர்க் நானே தேட்டரில் பார்க்கும்போது அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வந்து என்னடா அந்த மாதிரி கேட்கும்போது ஃபகத் ஃபாசில் வந்து ம். காரில் உட்காந்துருப்பார். நான் சொல்கிறது மாமன்னனில். மாமன்னனில் ம். ஃபகத் ஃபாசில் காரில் உட்காந்துருப்பாரு. அப்போ ஏதோ முறைக்கும் போது ம். வடிவேலு கேட்பாரு என்னடா அந்த மாதிரி கேட்பாரு. அது வந்து நம்ம ஆமாமா. நம்ம பழைய சிரிப்பா பேசும்போது வடிவேலு சொல்ற டயலாக் அதெல்லாம் அந்த மாதிரியே இருக்கும் ஸ்லாங்கு. ம். அந்த இடத்துல எனக்கு தேட்டரில் ம். சிரிப்பு வந்தது. ஆனால் அந்த இடத்துல அவர் சீரியஸாக பேசினாரு. ஆனால் இந்த படத்தில் ம். அப்படியே கான்ட்ராஸ்ட். அப்படியே பக்காவாக ம். நடிச்சு குத்துறாரு மனுஷன். அந்த சீரியஸான சீனும் ரொம்ப அப்படியே சீரியஸாவே அதுதான் தான் சொல்றேன். அவர் டெலிவரி ஆச்சு. பேசுகிற டைலாக் முத ம். கொண்டு எதுவுமே சிரிப்பு வரல. எல்லாமே பக்காவாக இருந்தது. ம். அது நல்லா ஆமா. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமாக்ஸுமே புடிச்சிருந்து. கிளைமாக்ஸுமே சில பேர் சொல்லுவாங்க, "ஏய் இந்த இந்த சில சீன்லாம் வந்து உங்கள நான் அப்பான்னு கூப்பிட்டுக்கட்டுமா?" அந்த மாரி கைண்ட் ஏதோ சொல்லுவார்ல. ம், ம். அதெல்லாம் கூட எனக்கு பெருசா ஒண்ணும் அப்படியே ரொம்ப ஆடலாம் இல்ல. அது ரொம்ப மெலோ ட்ராமேட்டிக்கா தான் இருந்தது. அதான் சொல்றேனே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப கம்பேர் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல வரும்போது நெறைய மெலோ ட்ராமேட்டிக் மூவ்மெண்ட்லாம் இருந்தது. வந்து "இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. எனக்கு ஒரு பேத்தி பொறந்திருக்கு" அப்படின்றது. எனக்கு அதெல்லாம் வந்து யூசுவலா எனக்கு அது கொஞ்சம் ஏன்டா இப்படி ரொம்ப மெலோ ட்ராமேட்டிக்கா பண்றீங்க அப்படின்ற மாரி தோணும். ம். எனக்கு பெருசா அந்த படத்துல தோணல. சரி ஓகே வந்து இவ்வளோ பேருக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு பண்ணியிருக்காரு. அதனால வந்து சரி ஓகே. இந்த மனுஷன கொஞ்சம் ஆல்சோ இது ஒண்ணும் ஒரு என்ன சொல்றது? ரொம்ப தப்பாவோ எதுவும் அந்த மாரிலாம் இல்ல. ஹெல்ப் பண்ணணுன்ற ஏதோ ஒரு இதுல தான் வந்து ஒரு கோவத்துல என்னமோ ஒண்ணு பண்ட்டாரு. சரி ஓகே. அப்படின்ற மாரி ஏதோ ஒரு ஸ்வீட் குடுக்குறாங்களா, ஏதோ ஒண்ணு எனக்கு அப்படிதான் ரிலேட் ஆச்சு. சரி ஒண்ணும் அப்படியே மூஞ்சில அடிக்கிற மாரிலாம் இல்ல. அதனால தான் சில டயலாக்லாம் வந்து எனக்கு அவர் எனக்கு கடவுள் மாரி எப்படி இப்படின்னு சொல்றது வந்து, சரி ஓகே. அவ்வளோ ஒரு பெரிய திங் தான் அவரு பண்ணியிருக்காரு அவங்களுக்கு. ஸோ அதனால அவர அப்படி பார்க்குறாங்கன்றதுனால விட்டேன். இதுவே இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமாலாம் ஹீரோ ஏதாச்சும் ஒண்ணு வரும். அது மாஸ் சீனுக்காகவே பண்ணுவாரு.
ஒரு மாஸ் அப்பீல் வேணும் அப்படின்ற மாரி பண்ணுவாரு. அது இல்லாம இது கதையில செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இதானே. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இந்த இதுதான். இந்த ஒரு பொண்ணுங்களுக்கு இப்படி நடந்திருக்கு. ம், இதுக்காக ம். இவரு இப்படி பண்றான்றதுதான். அதனால அது கதையோட இருக்கிறதுனால சில டயலாக்லாம் எனக்கு சரி ஓகே அப்படின்ற மாரி தான் விட்டுட்டேன். மத்தபடி எனக்கு அந்த மாரி சின்ன எனக்கு சின்னது தான் வந்து கொஞ்சம் மெலோட்ராமடிக்கா பண்ணுவேன். செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா சீரியஸா போச்சுன்னு சொன்னேன். அந்த கிளைமாக்ஸ் ம். கிட்ட அந்த கோர்ட் சீன் அப்போ ஒரு ஒரு சின்னதா ஒரு காமெடி மாரி ஒண்ணு ஆமாமா. பண்ணியிருப்பாங்க. ஆமா. அந்த ம். வடிவேல் வந்து இந்த மாரி பெத்தவங்கள எடுத்துட்டு போயிட்டு இந்த மாரி ஓல்ட் ஏஜ் ஹோம்ல அதான் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் அவருக்கு மறந்துட்டு இருக்கும். அபேண்டன் ஆமாமா. பிளேஸ்ல எங்கேயோ எடுத்துட்டு போய் விடுறாங்க. அதுக்கு பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி ஃபகத் ஃபாசில கேட்பாரு. ஃபகத் ஃபாசில் இப்படி பார்ப்பாரு. ஏன்டா திரும்பியும் நடிக்கிற அந்த மாதிரி இல்லப்பா இப்ப நிஜமாலே மறந்து போச்சுப்பா அப்படின்னு அப்படின்னாரு. செமையா அந்த அந்த ஆமா. அந்த சீன் அதான் சொல்றேனே அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு காட்சி சூப்பரா இருந்தது ஒரு ஒரு டயலாகும் படத்திலேயே வருது எல்லா காமெடியும் அந்த படத்திலேயே இருக்கிற மாதிரி ஒர்க் ஆகுது எல்லாமே சூப்பரா ம். இருந்தது அதெல்லாம் ரொம்ப நல்லா நல்லா தான் இருந்தது. எல்லா இன்னும் எங்கெங்க சொல்லு, சொல்லு. அதான் சொல்றேனே எங்கெங்க கரெக்டாக ஒர்க் ஆகணுமோ அந்த இடத்துல கரெக்டான டைலாக் போட்டு சூப்பரா ம். பண்ணியிருந்தாங்க ஆ, எனக்கு அதுதான். எனக்கு எல்லாமே ஒர்க் ஆயிடுச்சு. செகண்ட் ஹால்ஃப் டயலாகோ இதுவோ வந்து கொஞ்சம் மெலோட்ராமேட்டிக் சைடுக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல வந்து டயலாக் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரெகுலரான டயலாக். ரொம்ப நார்மலா அப்படி பேசுற மாரி, அந்த மாரி இருந்தது. அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்ததே தவிர, ஒண்ணும் எனக்கு இது நல்லா இல்லன்னு சொல்ல முடியல என்னால. ஏன்னா எனக்கு படமா பார்க்கும்போது எனக்கு ஓகேடா நல்லா தான் இருக்கு. ஒண்ணும் மோசம்லாம் இல்ல. எதுக்கு இத பத்தி நம்ம பேசக்கூட இல்லையே இவங்க. இது நான் இப்பலாம் எப்படி ஆச்சுன்னா, சரி ஏதோ ஓரளவுக்கு பேசுனாங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்றாங்கன்னா தான் ஏதோ படம் போய் பார்க்குற மாரி அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ வந்து யாரோ அதுவும் ஆல்சோ இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு முக்கியமா என்னன்னா, இந்த மார்க்கெட்டிங்ன்றதே பண்ணல போல இருக்கு. சுத்தமா எனக்கு ஆமா ஆமா படம் அதான் வந்தது வந்து ஏன்னா என்னன்னு தெரியாது எனக்கு. படம் வந்து பார்த்தாலே தெரியுது பட்ஜெட் கம்மி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ம், 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 ஃபுல் ம், பட்ஜெட் கம்மி ஏன்னா எந்த பிளேஸும் ம். போய் அவ்வளோவாலாம் ஒன்றும் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணல பெரிய அது அளவுக்குலாம் சாரி நான் சொன்னோனே இத முக்கியமா சொல்லணும்னு நெனச்சேன். நெறைய சீன் லைவ் லொகேஷன்ல எடுத்திருந்தாங்க. அது அப்பா நிம்மதியா இருந்தது அத பார்க்கறதுக்கு. ம் இப்பலாம் எல்லாம் ஐ மீன் கடைசியில இந்த கிளைமாக்ஸ் அப்போ ஒரு கிரீன் ஸ்கிரீன் அது போட்டு வச்சிருந்தாங்க. மத்தபடி முக்காவாசி வந்து லைவ் லொகேஷன் தான். அந்த அதான் ஹை ரோட்ல போறது, மெய்யழகனும் ஹைவேல அந்த மாதிரி தான் போறது. மெய்யழகனும் நிறைய லைவ் ஆக்ஷன் தான் ஃபுல்லாகவே முக்கால்வாசி அந்த படம் அந்த இல்லடா மாதிரி மெய்யழகன்லாம் கூட இந்த ரோட்ல போற மாரி நெறைய சீன்லாம் இல்ல. இதுல ரோட்ல போற மாரி ஒரு ஏதோ ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் அதெல்லாம் நிக்கிற மாரி அந்த மாரி சீன்லாம் கூட இருந்தது. ம் ம் அதெல்லாம் கூட ஒரு வேள நைட் போடுறனால அதான் என்னன்னு க்ரௌடட் பிளேஸ்லாம் தெரியல. இருந்தது நிறையாவே ஆமாம் ஆ. அந்த மாரி இடத்துலலாம் கூட லைவ் லொகேஷனாவே எடுத்து ஏதோ ஓரளவு கிரவுட் கண்ட்ரோல் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. தெரியல எனக்கு. ஆனா வந்து ஒரு வேள ஆள் இல்லாத டைம்ல போய் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா பக்காவா இருந்தது. நிம்மதியா இருந்தது அந்த மாரி பார்க்கும்போது. ரொம்ப எதார்த்தமா இருந்தது. இப்ப இந்த பைரவா மாரிலாம் பண்ணாம பின்னாடி ஒரு கிரீன் ஸ்கிரீன் வச்சுட்டு அப்படியே இவன் இவன் சுத்தி இருப்பாங்க. அந்த மாரிலாம் ஃபுல்லா நெறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க படத்துல. வெறும் சும்மாவே கிரீன் ஸ்கிரீன். ஆக்டர்ஸ்லாம் லைவ் லொகேஷனே போமாட்டாங்க போல இருக்கு. கூப்பிட்டு ஒரு ஸ்டுடியோல வச்சு கிரீன் ஸ்கிரீன் போட்டு முடிச்சுருவாங்க போல இருக்கு. இந்த கோட்ல கூட வரும். இந்த அந்த சீன் மகா மட்டமா இருக்கும்டா. இந்த பிரசாந்த் வந்து, "ஏய் என்னடா உனக்கு ஏதோ இது இருக்குன்னா, அதான் நான் கிளம்பி ரஷ்யா வந்துட்டேன்னு" என்னமோ சொல்லுவாரு. ம் ம் அப்போ ஒரு கிரீன் ஸ்கிரீன் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஐயோ! ஏசப்பான்ற மாரி இருக்கும். என்னடா இது? என்னடா இது கிரீன் ஸ்கிரீன்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி எதுவும் பண்ணாம நெறைய லைவ் இது. ஆல்சோ இந்த நீ சொன்ன மாரி பட்ஜெட்டும் கம்மி இல்ல. அந்த மாரி ஒரு பட்ஜெட் படமே கூட லைவ் லொகேஷன் நெறைய எடுத்திருக்காங்களே. ஐ மீன் வடிவேலு அவரும் நல்ல வெல் நோன் ஃபேஸ் தான். பாஃபாவும் நல்ல வெல் நோன் ஃபேஸ் தான். அவங்க வெளியில வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியல. அந்த மாரி கொஞ்சம் லைவ் லொகேஷன் போய் ஓரளவுக்கு லைவ் லொகேஷன் வச்சு படம் எடுக்கலாம் போல. லைவ் லொகேஷனே பார்க்க முடியறதில்ல. அத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. அதெல்லாம் அதான் சினிமாட்டோகிராஃபர் அவரு. அவர் பேர் என்ன? சிவாஜி அவர் சொன்னனே. ம் கலைசெல்வன் சிவாஜின்னு. அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருந்தாரு. அதனால படம் பார்க்கவே நல்லா இருந்தது. படம் எனக்கு பார்க்கவே அதான் சூப்பரா சொல்கிறேன் இருந்தது. படத்தில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பேர் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது ம், நெக்ஸ்ட்டு நான் ம், டயலாக் தான் சொல்வேன் ஸ்க்ரீன் பிளே விட ம், டயலாக் தான் நான் கொடுப்பேன் ஏன்னா எல்லாமே கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் அழகான டைலாக்ஸ்லாம் நிறையா இருந்தது அதனால் எனக்கு ம், டைலாக்ஸ் நான் செகண்டரி கொடுப்பேன் அதே மாதிரி இன்னொரு சீனில் கிளைமேக்ஸில் அந்த கோர்ட்லாம் தீர்ப்பு கொடுத்தக்கப்புறம் ரெண்டு பேரும் இதில் போவாங்க ஜீப்பில் போவாங்க இப்போ ஃபகத் ம், ஃபாசிலும் வடிவேலும் அப்போ வந்து ம். ஃபகத் ஃபாசில் வந்து 4 நம்பர் சொல்லி இதானே உங்கள் ஏடிஎம் பின் நம்பரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு அப்போ வடிவேல் ம். கேட்பாரு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்பாரு கேட்க கூட மாட்டார் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான் எப்படி ம். கண்டுபிடிச்சான் இவன் நான் சொல்லக்கூட இல்லையே எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்ற அப்போ சொல்லுவார் ஏன்னா உங்கள் ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த்தோ இயரோ என்னமோ சொல்லுவோம் அதை வந்து வீட்டில் சொல்லியிருப்பாரு ஃபகத் ஃபாசிலோட அம்மா கிட்ட என்னமோ சொல்லியிருப்பாரு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு 2 இதே இயரில் தான் 2 ம் ம். இதே 2 சொல்லுவான். அவன் கல்யாண நாளும் அதான். அதே அவன் பர்த்டேவும் அதான் ம். அதை சொல்லுவார் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறார் ஃபகத் ஃபாசில் அதையும் நோட் பண்ணி சொல்லுவாங்க கிளைமேக்ஸில் அது நல்லா இருந்தது அப்பதான் சொல்லுவாரு. அந்த இவரு குமார் கூட உங்கள மாமான்னு தானே கூப்பிடுவாரு. நான் கூட யாரையும் அப்பான்னு கூப்பிட்டதில்ல அப்படின்ற மாரி. அப்படியே அந்த படம் வந்து அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்கல்ல. அந்த இதுல வச்சு முடியும்னு நெனைக்கிறேன். அது நல்லா இருந்தது. ஆல்சோ வந்து நீ ஸ்க்ரீன் பிளே சொன்னதும் சொல்றேன். அ சம்திங்டா அவர் பேரு. ஐய்யயோ! எனக்கு பேர் மறந்துருச்சு. அவரு தான் வந்து நான் சொல் ஸ்க்ரீன் பிளே ஆமாம் நம்ம ஆமாம் அதை சொல்லணும்னு டைரக்டர். நினச்சேன் நான் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக் வந்து வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு ம். வி ஆமாமா. கிருஷ்ணமூர்த்தி
அவர் இனிமே நம்ம பண்றதுக்கெல்லாம் ஏதாவது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சு சொல்ல போறோம் நம்ம இதுக்கப்புறம். ஏன்னா ரிட்டன் கொஞ்சம் ஆமா. ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் வந்து வி கிருஷ்ணமூர்த்தின்ற யாரோ தான் பண்ணியிருக்காரு. வி டைரக்ஷன் மட்டும் கிருஷ்ணமூர்த்தி தான். டைரக்ஷன் வந்து சுதீஷ் சங்கர்ன்றவர் பண்ணியிருக்காரு. அவர் வெறும் நம்ம டைரக்ஷன் தான் பண்ணியிருக்காரு. நான் வந்து இதை நிறைய மலையாளம் சினிமாவில் பார்த்துருக்கேன். ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி வந்து வேற ஒருத்தவங்க பண்ணுவாங்க, டைரக்ஷன் வந்து வேற ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அது நிறைய மலையாளம் நடக்கும். ரைட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க தனியாக. இது தமிழில் ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துச்சு. தமிழ் ஷங்கர் சினிமாவை மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இல்லை, ஆ. ஷங்கருக்கு வந்து சுஜாதா அவங்களாம் இருந்தாங்க ரைட்டர்ஸ் அப்போல்லாம். பழைய படத்துலலாம் ம். ரைட்டர்ஸ்க்குன்னு தனியாக இருப்பாங்க, டயலாக்ஸ்க்கு தனியாக இருப்பாங்க அந்த மாதிரி. இப்போ தான் நான் ரொம்ப மாதம் இப்ப கழிச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் வந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு, டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காருன்றது. அது ஒரு நல்ல சங்கருக்கு விஷயம். ம் சங்கருக்கு சுஜாதா போனதுமே 2.0 மாறிட்டார். வெறித்தனமா வந்துருக்காரு. அதான் சுஜாதா இறந்துட்டாரு, அதனால இப்போ சங்கர் ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அதை நானுமே நம்ம சொல்றேன், மோசமா தான் ஆயிடுச்சு. இல்ல மோசமா தான் ஆயிடுச்சு. இல்ல சுஜாதா இல்லாதனால சங்கர் மோசமாயிட்டாருன்ற மாதிரி ப்ளேம் பண்றாங்க. அது தப்பான இதுதானே. இது தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் எல்லாம் தான் அப்படி இருக்கு. அப்புறம் வேற என்னன்னு சொல்லுவாங்க? ரைட்டிங் ஐ மீன் ரைட்டிங் ரொம்ப எசென்ஷியலான ஒரு இது. அந்த ரைட்டிங்ல இருந்து ஒருத்தர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இவர் வந்து ரொம்ப மட்டமா படம் எடுத்தா மேக் சென்ஸ். ஐ மீன் அது உண்மையோ இல்லையோ, பட் இட் மேக் சென்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் படம் ம். பண்ண படம் எல்லாமே முக்கியம் தான் இருந்திருக்கு. சரி, ஓகே ஓகே, அது தனியா இல்ல பேசுவோம். பட் யா, ரைட்டிங் வந்து இதுல ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி வந்து இவர் வி கிருஷ்ணமூர்த்தின்றவர். ம். இவர் மட்டும் டைரக்ஷன் வந்து சுதீஷ் சங்கர்ன்றவர். நல்லா வந்து கொலாப் நல்லா பண்ணியிருக்காங்க. ம். கரெக்டா சூப்பரா இருந்தது. ஆல்சோ அது நீ சொல்ற மாதிரி சொல்லணும்னா, நான் வந்து முதல்ல சினிமாட்டோகிராஃபி தான் கொடுப்பேன். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். ம். படம் அதான் சொல்றேன், பார்க்க சூப்பரா, லிட்டரலா பார்க்க செம சூப்பரா இருந்தது எனக்கு. ஷார்ட்ஸ் கீட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அதுக்கடுத்து ஆக்டிங் கண்டிப்பா. அதுக்கடுத்து டயலாக்ஸ். ஆல்சோ இது யுவன். யுவன் வந்து அதான் இவனும் ரொம்ப சொல்லணும், ஆஹா சாரி நான் இவன் ஓஹோன்னு. மறந்துட்டேன், இவனும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆஹா ஓஹோ அப்படிலாம் இந்த கதைக்கு கரெக்டா இருந்துச்சு. இவனோட ஆமா. மியூசிக் கரெக்டா இருந்துச்சு. இவனை யூஸ் பண்ணும். இவன் வந்து ராம் அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க இதுல மட்டும்தான் ஒரு யுவன் பேரையே நான் பார்க்குற மாதிரி இருக்கு. மற்றபடி ஆல்சோ யுவன் பறந்து போவும் அவங்க நல்லா இருந்தது, பறந்து போவும் நல்லா இருந்தது. அது அவரு மட்டும் அவரு கொடுத்தாங்க கோட்டுமே கொஞ்சம் சொதப்பி தான் விட்டாரு. அதனால அதனால வந்து எழுணும் லைக் யுவன் ஷுட் லைக் கம் பேக் டு மீன் கம் பேக் டு இல்ல. அவரு கொஞ்சம் இப்போ எவல்யூஷன் ஆயிட்டாரு. இந்த மாதிரி இருக்காரு. எனக்கு வந்து ஆனா வந்து கம்பேக்னு கூட தேவையில்ல. கொஞ்சம் திரும்ப வந்து ஒரு ஒரு நல்ல சாங்ஸ், நல்ல இது அந்த மாதிரிலாம் இவனை பார்க்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஏன்னா இதுலயுமே எனக்கு அந்த ஃபாஃபா சாங் பிடிச்சிருந்தது. இந்த ஃபாஃபா சாங் கேட்கும்போது தான் நான் யோசிச்சேன், இந்த சாங் நான் எங்கேயோ யூடியூப்ல கேட்டேனே, யார் இதுன்னு போய் பார்த்தா யுவன். யுவனாடா, யுவன் போட்டு இதுவாடா இது, இவனாடா. சூப்பரா தான் இருந்துச்சு. இவனா, இவனாடா இல்லடா, இவனாடான்னு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. நல்லா இருந்தது. அதே சூப்பரா மாதிரி இருந்துச்சு நான் உனக்கு பாட்டுலாம். வந்து F1ல சொன்னேன்ல, F1ல வந்து ஒரு ம், ஆர்க் எங்கே ஆரம்பிக்குதோ அதே இடத்துல எடுத்துகிட்டு வந்து ஆ, முடிப்பாங்க ஒரு படத்தை, ம், சில ம், படத்தெல்லாம் ம், அந்த மாதிரி. அதே ம், மாதிரி ம், இதில் எங்கே ஐ மீன் ஹை ஆச்சோ, எங்கே இருந்து கதை ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி முடிக்கும்போது ம், அதே அதே டைலாக் வச்சு அதே சீனில் முடிச்சாங்க. அது நல்லா இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து அதான் எங்கே ஃபகத் ஃபாசில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறது வந்து அவர் ரூமில் தானே, கையில் விலங்கு ஆமா ஆமா. வச்சுட்டு கட்டி ம், போட்டுருப்பாரு. கதவு ம், திறந்தனே வாப்பா குமார், எப்போ ம், எப்போ வந்த அந்த மாதிரி கேட்பாரு. வாப்பா குமார் ஆமா. வண்டியா அப்படின்னு கேட்பாரு. முடியும் போதும் அதே டைலாக் வச்சு அப்படியே ம், ஸ்பிளிட் ம். ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று வச்சு அதே ஆ, மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது வரும்போது எனக்கு கிட்டத்தட்ட எந்த வைப் இருந்ததுன்னா, இந்த படம், இந்த நாளை இயக்குனர் டைரக்டர்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா அந்த நாளை இயக்குனர் முடிச்சுட்டு வந்தோமே, பீட்சா, கீட்சா அந்த மாரி ஒரு வரும்ல. அந்த மாரி எனக்கு ஒரு இந்த படம் முடியும்போது எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அந்த டைம்ல ஒண்ணு, இந்த கார்த்திக் சுப்புராஜ், இந்த பேட்ச் ஒருத்தவங்க வந்தாங்க பாரு. நெல்சனா யாரோ ஒருத்தங்க அந்த பேட்ச்லாம் ஒருத்தவங்க வந்தாங்க பாரு. ம். அவங்க ம். ஃப்ரெஷ்ஷா வந்து அப்போ ஒரு படம் பண்ணாங்க. அப்போ ஒரு நியூ ஏஜ் ஆஃப் சினிமான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நியூ ஏஜ் ஆஃப் தமிழ் சினிமான்னு புது புது பசங்கலாம் வந்திருக்காங்க. அவங்களோட ஃபிலிம்ஸ்லாம் அப்போ எல்லாமே செம சூப்பர் ஃபிலிம்ஸா இருக்கும். இந்த பீட்சாவா இருக்கட்டும், இல்லன்னா வந்து நெறைய அந்த தெகிடி அந்த மாரி வந்து நெறைய அந்த மாரி ஃபிலிம்ஸ்லாம் வந்தது. எனக்கு முடியும்போது எனக்கு லைட்டா அந்த ஒரு இதுதான் வந்தது. அந்த ஒரு நியூ ஏஜ் ஆஃப் சினிமா, மாடர்ன் வேவ் ஆஃப் சினிமா, தமிழ் சினிமா அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு டைம்ல ஒரு பண்ணா மாதிரியான ஒரு படம் வைப் மாரி இருந்தது எனக்கு. இந்த கடைசியில அது முடியும்போது, "வாப்பா குமாரன்னு" சொல்லும்போது, அது ஒரு மாரி ஒரு எப்படி சொல்றது? ஒரு இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபிலிம் ஒரு எண்டிங் அந்த ஒரு வைப் மாரி லைட்டா இருந்தது. எனக்கு அது பிடிக்கும். எனக்கு அந்த வைப் பிடிக்கும். ஸோ எனக்கு நல்லா இருந்தது பார்க்கும்போது. ஸோ யாஹ்! ஸோ வேற எதுவும் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு எதுவும் வேற எதுவும் இல்லை, தாட்ஸ் எதுவும் அதான் ஷேர் சொல்கிறேனே, பண்ணுங்களா? நல்லா இருந்தது படம், ம், சூப்பராக இருந்தது. ம். எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்தது. ஒரு ரொம்ப இது குவாலிட்டி தேட்டருக்கு ஞாபகம் போய் வந்தது. பார்த்தா எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல எனக்கு. நான் வீட்டில் உட்காந்து பார்த்தது எனக்கு நல்லா இருந்தது. அது ஆமா. அது நானுமே ஒரு இது சொன்னேன். நெறைய பேர் வந்து காச்சு மூச்சுன்னு கத்துறாங்க. எனக்கு மெய்யழகனுமே வந்து மெய்யழகன் ரொம்ப பெர்சனல் ஃபில்மா எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப வந்து
என்ன சொல்றது? அ ஏன் நல்லா இருக்கே இது வந்து இந்த விஷயம்லாம் வந்து அ ரொ ரொம்ப வல்னரபிளான சில மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப வந்து சில இடம்லாம் ஐ மீன் ஆப்வியஸா கண்ல தண்ணிலாம் வந்தது. அந்த மாரி மூமெண்ட்ஸ்லாம் நெறைய இருந்தது. எனக்கு அப்படி பார்க்கும்போது, அ நான் அத வீட்ல பார்த்துட்டேன். வீட்ல பார்த்து நெறைய பேர் Redditல போட்டிருந்தாங்க. இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஐயோ! நான் வந்து தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்றேன். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த படம் ரொம்ப பெர்சனல் ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து வீட்ல பார்த்ததே கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. எனக்கு வந்து தியேட்டர்ல பார்த்திருந்தா அந்த அளவுக்கு தியேட்டர்ல ஐயோ! அதுக்குன்னு தியேட்டர்ல அவாய்ட் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் எனக்கு பெர்சனலா வந்து எனக்கு அந்த படம் வீட்ல பார்த்திருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஆ ஏன்னா நான் தியேட்டர்ல நம்ம மாநாடு பார்த்தோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. உட்காந்து படம் பார்த்துட்டு சும்மாவே வந்து சைடுல ஒரு ஆள் வந்து கத்திக்கினே இருந்தாரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி. இந்த மாரி நம்ம நெறைய என்கவுண்டர்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்டு இல்ல மேபி ஒரு அவங்க வல்னரபிளா இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல. நான் என்ன நெனைக்கிறேன்னா, இப்போ ஒரு 200 குடுத்து ஒரு குப்பை படத்துக்கு போயிட்டு வரோம். ம். அந்த மாரி இந்த படத்துக்கு நம்ம ஒரு 200 குடுத்து செலவு பண்ணலேன்ற மாரி ஏதாவது அந்த தாட்ல கூட சொல்லலாம். அந்த ஒரு கில்ட்டோ அந்த மாரி கூட இருந்திருக்கலாம். ம். ஆனா எனக்கு வந்து எனக்கு இந்த கொட்டுக்காளி இந்த மாரி படம் நான் ஒரு தடவ போயிருக்கேன். ஏதோ ஒரு படம் போனோம். 2, 3 தடவ போயிருக்கேன். போகும்போது வந்து அ ஆ சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாங்க. அந்த மாரினா, எனக்கு படத்துலருந்து கொஞ்சம் வெளில வந்துர்ற மாரி அந்த மாரி தோணும். ஸோ எனக்கு அதனால வந்து இந்த சித்தா படத்துலயுமே கூட சில சீனுக்கு இந்த நேர்கொண்ட சித்தா பார்வை சித்தா நம்ப தியேட்டர்ல தான பார்த்தோம். ஆனா ஆமா. அதுவும் அ எனக்கு தெரிஞ்சு ஓடிடில பார்க்கலான்ற மாரி தான் எனக்கும் ஃபீலா இருந்தது. அ எனக்கு சம்டைம்ஸ் இந்த கார்கி கூட. இந்த மாரி படத்துலாம் வந்து ரொம்ப ஒரு வல்னரபிளான ஒரு 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 சென்சிட்டிவான சீன் காட்டும்போது, நான் அதில ஜோக் பண்றேன் பாருன்னு சில பேர் ஒரு மாரி பண்ணிடுறாங்க. அது ஒரு மாரி ஆக்வர்டாவும் ஆயிடுது. எ என்னடா இது இது ஜோக் பண்றது இதுவாடா அப்படின்ற மாரி இருக்கு. நேர்கொண்ட பார்வை முக்கியமா. அதான் சொல்றேன் நெறைய பேர் கூட சொல்லுவாங்களே, "ஏய் தல என்னப்பா தல வில்லன் போல இருக்கு படத்துலன்ற" மாரி பேசிட்டு இருந்தேன். டேய் என்னடா பேசிட்டு இருக்கியோ? என்னடா பேசிட்டு இருக்கியோன்ற மாரி இருந்துச்சு. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது, எனக்கு இந்த மாரி கொஞ்சம் பெர்சனலா இருக்க படம், அந்த மாரி படம்லாம் வந்து எனக்கு எனக்கு வீட்ல பார்க்கறது ரொம்ப பெட்டரு. எனக்கு வந்து வீட்ல நான் பாட்டுக்கு நிம்மதியா உட்காந்து பார்த்துப்பேன். எனக்கு எனக்கு என்ன சொல்றது? நான் நல்லா க க க உட்காந்து கதறி கதறி அழுவலாம். உட்காந்து வந்து நெறைய யோசிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு கூட யோசிக்கலாம். அந்த மாரி ஒரு மூமெண்ட்ட எம்ப்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த இது போடுற வளையல் போட்டு விடுறதோ, என்னமோ போட்டு விடுறதோ அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சீன் போகும் பாரு. ஆமாமாமா. அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது நெறைய பேர் ட்ரமாட்டிக்கா இருக்கு அப்படி இப்படின்னாங்க. எனக்கு அந்த சீன் புடிச்சிருந்தது. அந்த சீன் வரும்போது நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எனக்கு பெர்சனல் ஸ்டஃப்லாம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அத திரும்ப ப்ளே பண்ணி கொஞ்சம் அந்த மாரி கூட ஐ மீன் சில பேர் நானுமே ஒரு ஏஜ்ல எப்படி இருந்தேன்னா, எனக்கு இந்த படத்த பாஸ் பண்ணா, கீஸ் பண்ணா அதெல்லாம் புடிக்காது. எனக்கு இப்ப கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. படத்த வந்து கொஞ்சம் எம்ப்ரேஸ் பண்ணி அந்த மாரிலாம் பார்க்குறேன். ஸோ எனக்கு இப்ப வந்து பெர்சனலா வந்து இந்த மாரி படம், இந்த படமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தா கூட, எனக்கு வீட்ல பார்த்தது ரொம்ப நிம்மதியா இருந்தது. ம், தியேட்டரோட ம். வந்து எனக்கு வீட்ல பார்த்தது கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. இந்த மாரி பாவம் சூர்யா அவர் படத்தெல்லாம் ஓடிடி குடுக்குறதுக்கு இந்த மாரி படத்தெல்லாம் ஓடிடி குடுத்துடலாம். பாவம் மகான் மிகான்லாம் ஒரு ஓடிடி குடுத்தாங்க. மகான்லாம் கூட தியேட்டர்ல வந்திருக்கலாம் போல இருக்கு. இந்த மாரி படத்தலாம் கொஞ்சம் ஓடிடில அத மாரி ஏதாவது குடுத்துருக்கலாம் போல இருக்கு. லைக் ஆமா. தியேட்டர்ல வந்து பிரச்சனை இல்ல. நான் ஏன்னா பார்த்த நாள் ரெக்ரெட் பண்ணிட்டு கம்மி பட்ஜெட் வேற. அது ஒரு ரீசனு. ம். ப்ரொமோஷன் பண்ண முடியாது. ம். ஆப்வியஸா ப்ரொமோஷன் நீங்க பண்ணாதனால தான் எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன் பண்றதுக்கு பட்ஜெட்டும் இருந்திருக்காது. இல்ல? ம். ம். ஐ மீன் யோசிப்பாங்களோ என்னமோன்னு தெரியல. ஏன்னா பட்ஜெட் ரொம்ப வச்சு படம். ஏன்னா அ அதான் சொல்றேன். அதான் நடுவுல கம்மி பட்ஜெட் படம் ப்ரொமோஷனுக்கும் காசு ம். தருவாங்களான்னு தெரியல. இல்ல அதனால ப்ரொமோஷன் இன்னும் பண்ணல பெருசா. எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன் இன்னும் பண்ணா சில தான் ஒரு படம் இந்த ம். மாரி படம்லாம் ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. ப்ரொமோஷன் ரொம்ப நான் பெரிய வடிவேலு இது அவரு அது. நெறைய ப்ரமோட் பண்ணி நான் பார்க்கவே இல்ல. ஒரு ஈவென்ட் எதுவுமே பார்க்கல. நான் ஃபாஃபாவோட சில இன்டர்வியூஸ் அங்கங்க YouTubeல அப்படி நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது ஃபாஃபா ஏதோ பேசியிருந்தாரு. இந்த வடிவேலை பத்தி இப்படி புகழ்ந்தாரு அப்படி இப்படின்ற மாரி சிலது பார்த்தனே தவிர, ப்ரமோஷன்னு ஒண்ணு இந்த படத்துக்கு பண்ண மாரி நான் சுத்தமா பார்க்கல. அததான் அது சொல்றேன். இல்லாம இந்த படத்துல தலைவன் வந்தது. அது கொஞ்சம் ஓரளவுக்கு இத கம்பேரிட்டிவ்ல அது கொஞ்சம் கொஞ்சம் அது ப்ரமோட்லாம் வேற அது பண்ணாங்கல்ல. குடும்பங்கள் ஸோ கொண்டாடும் வெற்றி மாரி ஆயிடுச்சு அந்த ஆ படம். அந்த மாரி அந்த மாரி படத்து கூட வந்தாலே எப்பயுமே தொல்ல தான். இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ஏதாவது ஒரு படம் சொல்றாங்கன்னா, அந்த படத்து கூட நல்ல படமே வந்தாலும் அது ஒரு தொல்ல தான். ஆமா. ஏன்னா எல்லாம் போய் குடும்பமா போய் உட்காந்துப்பாங்க அங்க. இந்த இவர் ராகவா லாரன்ஸ் படம்லாம் இருக்குது பாரு, முனி சீரிஸ்ன்னு ஒண்ணு. அத ஒண்ண சொல்லியே குடும்பங்கள் கொண்டாடுன்னு ஒரே படம் தான். ஒரே படத்த பேர மாத்தி ஸ்டாக் போட்டு விக்கிறது. அதனால வந்து அந்த மாரி படம் கூட வந்தாலே பிரச்சனை தான். ஸோ அந்த இதுல பார்க்கும்போது எனக்கு வீட்ல பார்த்தது ஓகே தான். நான் தியேட்டர்ல பார்த்துலாம் ரெக்ரெட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா வீட்ல பார்த்து எனக்கு ரொம்ப திருப்தி தான். ஸோ அதான் அதனால சொல்றேன். எனக்கு ரெக்ரெட்லாம் ம். வந்திருக்காது. ஏன்னா நல்ல படத்துக்கு ரூ. 200 குடுக்கலாம் தாராளமா. எதுக்கோ ரூ. 200 குடுத்துட்டோம். அததான் சொல்றேன். ரூ. 500 500லாம் குடுத்துருக்கோம். ரூ. ஏதோ 1000லாம் ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 3000லாம் குத்துக்கிறோம். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரூ. 200 ஒரு நல்ல படத்துக்கு நான் எப்பன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப யாராவது நல்ல படம் குடுங்கடா நான் தியேட்டர்ல போய் பார்க்கறேன். அதான் சொன்னேன் F1 நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாரி நல்ல ம். படங்கள்லாம் நெறைய மிஸ் தமிழ் பண்ணிடுறேன் நானு. தமிழ் தமிழ் சினிமாவ கிவ் அப் பண்ணிட்ட நீ. F1 அப்படி இப்படி ஹாலிவுட் சினிமாவாச்சும் போய் ஏன்னா ஏதாச்சும் நல்ல நான் படம் அதான் குடுங்கடா. சொன்னேனே தமிழ் படம், நல்ல படம், சாட்டிஸ்ஃபையான படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நானு. ஐ மீன் பெரிய பார்த்தேனே ஹீரோஸ் படம். பெரிய ஹீரோஸ் இப்பதான் படம். ரீசென்ட்டா பார்த்தேன் விக்ரம். விக்ரமா? விக்ரம் ஓகே. விக்ரம் கூட எனக்கு நல்ல படம் தான் அது. கம்பேரிட்டிவ்லின்னு விக்ரம் பார்த்தா எனக்கு அது மறக்கவே நல்லாவே மாட்டேன். படம்.
கம்பேரிட்டிவா அது பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் அதான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. என்ன சொல்றேன் அட்லீஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு அது அதான் மேபி இவங்க எனக்கு லோகேஷ் மேல இருக்க அந்த அன்பு ரொம்ப அதிகமா இருக்கிறன்றனால எனக்கு விக்ரமே கம்மியா தோணுது இப்போ. அதான் அதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ. அதனால தான் நான் இப்ப அதான் சொல்ல வரேன். லோகேஷ் மேல நம்ம வன்மம் கக்கி கக்கி உனக்கு விக்ரமே அப்படி தோணுதோ என்னவோன்னு. ஏன்னா அந்த அப்ப பார்த்தம்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படியே நம்ம செமையா பண்ணியிருந்தான்டா இவன். எல்சியூ கில்சியூன்றான் சூப்பரா இருக்குடா அந்த படம் வந்து நான் இப்ப வந்து அதுதான் எல்சியூன்றது என்ன சொல்றேன் படம் அதான் அப்படின்னு. சொல்றேனே. விக்ரம் பார்த்து எல்சியூ கரெக்டா வச்சிருக்கான், கரெக்டா பிளேஸ் ம், பண்ணியிருக்கான். ஒரு எல்சியூ ம், வந்து கரெக்டா உள்ள நுழைச்சி ம், கமலா அழகா எடுத்துன்னு வந்து ம், சூப்பர். அப்படியே அது ம். லியோல ஒன்று பண்ணான். ம், ராசி பண்ணி இப்ப ஒரே ஐடியா சூப்பரா மொத்தமா பண்ணான். ஃபர்ஸ்ட் இப்ப என்னமோ பென்சில் ஏதோ பேசிட்டு லியோல இருக்காங்க. இந்தா நீதான் இப்ப இந்தா வாங்கிக்கோ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி மூஞ்சில அப்புனாரு எல்சியூவை. ஆனா அந்த இன்டர்வியூல ம், சொல்லியிருக்காரு, அது எல்சியூ வந்து அவர் வந்து அதை திணிக்க மாட்டாராம். அது ம். சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல வேற. எல்சியூ நான் அவர் திணிக்க இன்டர்வியூ மாட்டேன், எந்த படத்துல நான் திணிச்சு பண்ண மாட்டேன். நேச்சுரா நடக்கும். அவர் அவர் இன்டர்வியூன்னு ஒண்ணு போட்டாலே நம்ம காது ஓட்ட மூக்கோட்ட எல்லாத்தையும் மூடிக்கணும். நம்ம நம்ம எப்பாடு என்னை விட நம்ம நீ தான்ப்பா வன்மத்துல இருக்க. ஏன்னா ஏன்டா அது அவ்வளவு பட்டிருக்க ஒரு வார்த்தை சரி வேணாம் விடு சரி வேணாம் விடு எதுக்கு ஒரு வார்த்தை இதை இன்னைக்கா உண்மையா பேசியிருக்காங்களா அவங்க அதான் சொல்றேன் செல் பண்றதுக்கு என்ன வேணா பேசுவாங்க இப்ப பாரு நீ சொல்லாம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீ வடிவேல் வந்து குதிரையை போயிட்டு வந்து ரிட்டர்ன் வாடி வான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பானு ஆம். அந்த மாதிரி வந்து நீ போஸ்ட் மூவி இன்டர்வியூ அததான் சொல்றேன். குடுடின்ற போஸ்ட் மாதிரி wait நாங்க சொல்றோம் போஸ்ட் இன்டர்வியூ அவர் கொடுத்தாருன்னா அதுக்கு நாங்க தனியா முடிச்சா வீடியோ அப்லோட் பண்றோம். ஆமா ஏன்னா ஆமா இப்ப அங்க இன்டர்வியூ ஏன்னா அவரு கண்ணா பின்னாடி எவ்வளோ பொய் சொல்ல முடியுமோ, எவ்வளோ சமாளிக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவார் அவர் அந்த போஸ்ட் இன்டர்வியூல. முட்டா மட்டும் முரட்டு முட்டா இருக்கும் சோ அது வந்து இப்பயே ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு அந்த ப்ரோ கோடுக்கு ட்வீட் போட்டாரு எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு ஆமா, அப்படி கீழே கமெண்ட் சட்டை ஃபுல்லா எப்படி இருக்கீங்க அண்ணா அமெரிக்கான்னு சொல்ற மாதிரி ஃபுல்லா அதான் பறக்குது ஃபுல்லா கமெண்ட்ல. போட்டு ஓடிட்டாரு போஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தா அது யாருக்கு கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு ஒரு இது தெரியும் அது அவர் தெரியும். அவர் வந்து கண்ணாடி இவர் போட்டு அழகா உட்காந்துருப்பாரு. அதுவும் படம் வேற நல்லா இருக்குன்னு வேற சொன்னாராம் அவரு. அதனால ஏன்னா அவர் ஏன் படம் நல்லா இருக்குன்னு சொன்னார்னா, ஏன்னா அவர்கிட்ட கண்டிப்பா போஸ்ட் இன்டர்வியூ வரும். அதனால ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லணுமேன்னு சொல்லி வச்சிருக்காரு. இல்லைன்னா வர மாட்டாரு லோகேஷ் அவர்கிட்ட நல்லா இல்லைன்னு சொன்னா. அதனால கண்டிப்பா அதை சொல்லியிருப்பாரு. அதை பத்தி நம்ம ஒண்ணு போடுவோம் அது வந்து போஸ்ட் இன்டர்வியூன்னு ஒண்ணு வந்தா கண்டிப்பா வாங்க ஏன்னா சார், நான் வாங்க சார், போறேன்னு வாங்க நீ சார். தனியா பேசி அது கூட நீ அது இருக்கிற கூட அது கூட topic விட்டுறலாம். இப்போ வர இது ரூமர்ஸ் வேற பரவிட்டு இருக்கு. கமல் ரஜினியை வச்சு லோகேஷ் பண்ற மாதிரி ஒரு படம். ஐயா அது ஐயா எந்த அளவுக்கு ஐயா உண்மைன்னு தெரியல. வேணாம் ஐயா விட்டுருங்க ஐயா நம்ம நம்ம வீடியோ நம்ம இதையே விட்டுட்டோம் விட் ஐயா விட்டுருங்க என்னது விட்டுருங்க. வாரிசுலயே விட்டு நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு இது வேண்டாம் நம்மள இது விட்டா வேண்டாம் நம்ம வாரிசு விட்டாலும் அது விடாது போல இருக்கு. ஏன் விடாத கருப்பு தான் அது, அதை விடு ஓகே மாரிசன் எப்படி மாரிசன், ஃபைனல் ஆமா வேர்டிக்ட் நம்ம ரொம்ப ஆஃப் டாபிக்ல போயிட்டோம்ல. ஓகே ஓகே, மாரிசன் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. மாரிசன் வீடியோன்றதை மறந்துட்டியா நீ ஆமா, ஐயோ. அதான் லோகேஷை பத்தி எடுத்தா இந்த இல்ல, இல்ல. சொல்லுவாங்க ம், கமலை பத்தி. நிறைய ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க கமலை பத்தி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது, போயிட்டே இருக்கும் ம், பேசுறதுக்கு அந்த மாதிரி. ம். இப்போ இந்த திரும்ப ஆஃப்டர் ஆஃப் கூலி டாபிக் போறோம் ஆஃப்டர் கூலி திரும்ப ஆஃப் டாபிக் போறோம் வேணாம் 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 வேணாம், ஓகே ஓகே, விட்டுரும் சரி, okay. விட்டுரும். மாரிசன் ஃபைனல் மாரிசன் வேர்டிக்ட் அதான் நல்லா இருந்தது. எனக்கு ஒரு அதான் சாட்டிஸ்ஃபையான மூவி. பேக் டு பேக் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபையான மூவி பார்த்துக்கிட்டே இருக்குமா, அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குப்பா. அது இது ஒரு F1 சூப்பர்மேன் அது மாரிசன் நான் அந்த என்ன மாதிரி சொல்றீங்க எதிர்பார்க்கறேன்னா ஒரு பெரிய ஹீரோ கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி மூவி. அது எப்போ கிடைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஆமா அது அது ரொம்ப கனவு அது ரொம்ப நாள் அது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கும். ரொம்ப நாள் தான் வேணது இருக்கு இது பொங்கலுக்கு இருக்கு பொங்கலா? இல்லை இல்லை, பொங்கல்லாம் தேவையில்ல. அவ்வளோ பொங்கல் தூரம் ஏங்க போகிறேன்? நான் தான் சொன்னல, நெக்ஸ்ட் மந்த் வராரு. ஓ செப்டம்பர் 5 செப்டம்பர் 5 ஒருத்தர் வராரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் ஆகும்னு தோணுது. ஆமா பார்ப்போம் எந்த அளவுக்கு. சரி பாப்போம் நீங்க ஓகே வந்து அவரை இப்போதைக்கு மாரிசன் சொல்றீங்களா? வந்து எனக்கு நீங்க வந்து ம், பாலிடிக்ஸ் போனாரு, அவரை பத்தி பேசுறீங்களா? யா தளபதியை பத்தி தப்பாக பேசினால் தலையை பத்தி நான் பேசினா இப்போ தலையே அப்போ தலையே வெட்டு அப்போ நீங்க தான் இப்போ தப்பா பேசுறீங்க. நான் பாலிடிக்ஸ் போனவரை பத்தி பேசுறீங்களான்னு பாலிடிக்ஸ் கேட்டா, வேற யாரு போனது பாலிடிக்ஸ் வேற யாரு போனது அது ஏங்க இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பத்தி தாங்க பேச முடியும் நாங்க. ஏன்னா தலைவர் ஆயிட்டார்ல அவர் இப்போ. ஒரு கட்சியோட தலைவர் ஆயிட்டாரு. அதனால தளபதின்னு தான் கூப்பிடணும்னு வேற சொல்லியிருக்காரு இன்னொருத்தர். தளபதின்னு கூப்பிடலாம்னா அவ்வளவுதான் தலைன்னு கூப்பிடலாம் தலையே வெட்டுவோன்ற எனக்கு கேட்கும்போதுலாம் திருப்பி வந்தாரு. தலையை கூப்பிடலாம் தலையவே வெட்டுவோம் யாரா ஓகே பத்தி பட் யா ஓகே நம்ம மாரிசன் வந்து ரொம்ப போறோம்டா ஆமா ஓகே ஆமா, மாரிசனை முடிச்சிருவோம் மாரிசன் வந்து எனக்கும் பிடிச்சிருந்துச்சு எனக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருந்தது சில நல்ல அங்கங்க படம். இருக்கு அது அதான் நிறைய என்னன்னா பேர் பேசல இந்த படத்தை பத்தி, அதனால தான் பேசலான்னு ஒரு ஐடியால தான் இந்த அதனால வீடியோ. அது ரொம்ப லேட்டாக தான் ம், போட்டுட்டோம். ஸோ பரவாயில்ல, ம், இருந்தாலும் லேட்டாக போட்டாலும் ம். ஓகே போட்டோம்ல. அதனால அந்த ஒரு இதுதான். கொஞ்சம் வளவல நாங்க எங்க போயிட்டோம் தப்பா நினைச்சுக்காதீங்க பட் யா
மாரிசன் வந்து எனக்கு ஃப்ளாஸ் ஆக்சுவலா தோணுச்சு. பட் லைக் இப்ப நம்ம பேசும்போது எனக்கு அது யோசிக்கும்போது நல்லா ஓகே படம் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு பெருசா வந்து ஃப்ளாஸ்ன்னு டக்குன்னு சொல்லக்கூட எதுவும் பெருசா யோசிக்க முடியல. அதனால ஃப்ளாஸ்ன்லாம் வந்து பார்த்தேன்னா, நான் நான் ஒரு சீன் நினச்சேன். ஆனா அது ஒண்ணும் இல்ல அது. லிபர்ட்டி தான் அது. சினிமா லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க. ம், ம், பூட்ட திறப்பாரு. ஃபகத் ஃபாசில் அவர பூட்டிட்டு போவார்ல. கொலை பண்றதுக்காக ம், 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 வடிவேலு பூட்டிட்டு போவார் உள்ள வச்சுட்டு ஃபகத் ஃபாசில. ஃபகத் ம், ஃபாசில் ம், தூங்கிட்டு இருக்க ம், மாரி நடிப்பாரு. நடிச்சுட்டு அத ம். ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவாரு. திரும்பி வந்துட்டு அதையே லாக் பண்ணுவாரு. ஆ. ஓப்பன் பண்றோம் ஓகேயா? இதுவரைக்கும் நான் லாக் பண்ணி பார்த்ததே இல்லையா? எப்படியா நீ அப்படியா அந்த அந்த இருக்கும். கம்பி அந்த நமக்கு கம்பிய வச்சு லாக் பண்றாரு. நல்லா இருக்கும். நமக்கு என்ன அதான் தெரியும்? நம்ம என்ன இருக்கலாம். திருடி அதுதான் சொல்றேன். அது ஒரு முடிச்சு. சினிமா லிபர்ட்டி தான் அது. என்ன வேணா வச்சுக்கலாம். ம். அந்த மாரி. ஓகே. ஸோ அந்த மாரிசன் வந்து நல்லா இருந்தது. நீங்களும் அருமையான வந்து படம். பார்க்கணும்னா பாருங்க. கண்டிப்பா பார்க்கணும்னா பார்க்கணும். பாருங்க. கண்டிப்பா பார்க்கணும்னா பாருங்க. பார்க்கணும். வந்து ஸோ வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் உங்களுக்கு வேற எதுவும் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லல்ல வேற முடிச்சுக்கலாமா? வேற எதுவும் ஆட் பண்ணலாம் இல்ல. நான் பறந்து போ முடிச்சுக்கலாமா? பேசலாம்னு நெனச்சேன். பறந்து போ நீ பார்க்கலன்னு பறந்து வேற போ சொல்லிட்ட. பார்க்கணும். பறந்து போ பார்க்கணும். அது அதான் சொல்றேனே. பார்த்துட்டு எனக்கு இந்த மாரி பறந்து போ, மாரிசன் இந்த மாரி படம்லாம் வந்து நான் கொஞ்சம் இந்த இவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் நெறைய ஒப்பீனியன்ஸ் காதுக்குள்ள போயிடுதா, படம் இப்ப வர வர எப்படி ஆயிடுச்சுன்னா, நெறைய பேர் நம்மகிட்ட ஏதாவது சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, அந்த ஒரு மைண்ட் செட்லயே போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு, குப்பையா இருக்கு, கிப்பையா இருக்குன்ட்டாங்கன்னா, ஐயோ! குப்பையா இருக்க படமா போய் பார்க்க போறேனே, ஐயோ! நல்ல செமையா இருக்க படத்த போய் பார்க்க போறேன். செமையா இருக்க படம் நெனச்சுன்னு போய் பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகுது. குப்பையா இருக்க படம்ன்னு சொல்றானுங்க, குப்பையா இருக்க படம்ன்னு போய் பார்த்து பார்த்தா, இது பரவாயில்லையே கொஞ்சம் பெட்டரா இருக்க மாரி இருக்கான்ற மாரி, அந்த மாரி நம்ம மைண்டே கொஞ்சம் மாறிற மாரி ஆயிடுது. அதனால ஓரளவுக்கு இந்த படம்லாம் நீங்க பார்க்கணும் பகிர்வுன்னு பண்றாங்கல்ல, அதனால நான் கொஞ்சம் டைம் விட்டு, கொஞ்ச நாள் தள்ளி பார்க்குறேன். பறந்து போ அந்த மாரி நான் பார்க்கணும். பார்த்துட்டு முடிஞ்சா பறந்து போ பத்தியும் ஒரு வீடியோ போடுவோம். பறந்து நான் போ பத்தி அதான் பேசுவோம். ஏன்னா சொன்னேன் ரொம்ப அப்பயே. எக்ஸைட்டடா இருக்கும். ஆமா. பறந்து போ நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப புடிச்சது. எனக்கு வந்து மெட்டீரியல் ராமோட படத்துல வந்து இந்த ஃபீலிங்ஸ்லாம் நெறைய இருக்கும். ஐ மீன் எப்படி சொல்றது? ஒரு மாரி கண்லேருந்து தண்ணி வர மாரி சீன்ஸ்லாம் நெறைய இருக்கும் ராமோட படத்துல. ம், ஆனா ம், இந்த படத்துல இருந்தது. அந்த மாரி சீன்ஸ்லாம் இருந்தது. ஆனா அவ்ளோ எமோஷனலாலாம் இல்ல. எமோஷனலா இருந்தது. ஆனா நெறைய சிரிச்சேன் ம், நானு. நெறைய சிரிச்ச ம், சீன்ஸ் நெறைய இருந்தது படத்துல. ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த படம் பார்க்கும்போதே. அது முடிக்கும்போதும் ம். ஒரு நல்ல ஹாப்பி நோட்ல தான் முடிச்சு விட்டான் படத்த. சூப்பரா இருந்தது அது. அதான் நான் பேசலான்னு ம். தான் இவன பார்க்க சொல்லியிருக்கேன் நானு. பறந்து போகாம தனியா ஒரு வீடியோ பண்ணணும். இப்போதைக்கு பறந்துக்குள்ள பிளான் இல்ல. YSK ஒண்ணு போடணும்னு ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா வந்து நாங்க Y சீரிஸ் வந்து நாங்க ஒரு படம் வரதுக்கு முன்னாடி அந்த ஹீரோ அவங்கள பத்தி பேசலான்ற மாரி தான் நாங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அந்த அதுக்கப்புறம் மதராசி பத்தி ஒண்ணு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வேற என்ன? வேற ஆமா. என்ன? அந்த சீரிஸ் இப்போதைக்கு பிளான் இருக்கு. அத முதல்ல முடிச்சுட்டு, வேற எதுவும் ஃபியூச்சர் என்ன அப்டேட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது தெரியும். ஏன்னா எங்களுக்கே அப்டேட்ஸ் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கு. நம்ம படத்துலருந்து ரொம்ப ஆஃப் டாபிக் போயிட்டுருக்கோம். பட் மாரிஸ் வந்து நீங்கலாம் பார்க்காதவங்கலாம் பாருங்க. Netflixல இருக்கு. ஆ ஆக்டிங்க்கு ஆமா கொஞ்சபட்சம் ஆக்டிங்காகவாச்சும் பாருங்க. ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஆக்டிங்காகவே கண்டிப்பா பார்க்கணும். ஸ்க்ரீன் பிளே எனக்கு தெரிஞ்சு இவங்களுமே அதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு இதுவா போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு த்ரில்லா இருக்கு. 2 படமா தனியா இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாரி தான் நெறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு நெறைய பேர் ம் ம் சொல்லு சொல்லு சொல்லு. ஏன்னா நெறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு, எனக்கு மெய்யழகன் ஃபீல் வந்துச்சு. எனக்கு அது ஒண்ணு தோணுச்சு. மெய்யழகன் ஃபீல் வந்துச்சு, மெய்யழகன் ஃபீல் வந்துச்சு. ஒரு 2 அடல்ட் வந்து பேசிட்டு இருந்தா மெய்யழகன் மெய்யழகன் பார்த்ததுலருந்து யாராச்சும் ஒரு 2 அடல்ட் பேசினா வந்து, ஆஹா மெய்யழகன் ஃபீல் இருக்கு. எனக்கு புரியுது. பட் லைக் வந்து ஒரு 2 அடல்ட்ல பேசியிருக்காங்க. மெய்யழகன் ஃபீல் இருக்குன்றீங்களே. ஆ பட் அந்த மாரி ஒரு லைட் ஹார்ட்டடா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதான், அந்த டிராவல் படமா போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாரி நல்லா இருந்தது. அந்த ஒரு போயிருந்தா எனக்கு அப்படி ஒரு படம் தனியா கிடைச்சிருக்கும். இப்படி ஒரு தனியா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி தோணுச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல டக் டக்குன்னு இவரு அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் அதுக்கு அடாப்ட் ஆக மாட்டேன்னு நெனச்சேன். வடிவேல் திடீர்னு அடிக்கிறாரு, கொல்றாரு. அது கொஞ்சம் நீ சொன்ன மாரி மாமன்னன்ல சொன்னேன்ல, சில சீன் வந்து நம்மளுக்கு இந்த காமிக்கலான அந்த வடிவேல் அவர அது கொஞ்சம் வெளிய வந்தது. ஞாபகப்படுத்துற ஆமா. மாரி அந்த ஆயிடுச்சு. டயலாக்லாம் வெளிய ஆ வந்தது. அப்படின்னு சொன்னேன்ல, இல்ல எனக்கு அவரு அந்த வந்து மாரி அத வந்து தோணியிருந்தது. சீரியஸா பேசினாரு. ஆனா நம்மளுக்கு அந்த இடத்துல சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா அந்த டோன்ல மாரி தான் இருந்தது இந்த டோனும். ஆ அங்க அ மாமன்னன்ல கேட்டபோது. ஆ அந்த மாரி இப்ப இந்த இந்த படத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் வரும்ல, அந்த லைட்ல கட்டி இது பண்றது. அது எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மெட்டபாரிக்கலா ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அந்த லைட்ட வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுவார்றா. இருட்டுல என்னமோ நீதி வெல்லுமோ என்னமோ ஒண்ணு சொல்லுவார்றா. ஐயோ! எனக்கு மறந்து போச்சுடா. அது ஃபேமஸ் டயலாக் வேற. அது எப்படி எனக்கு மறந்தது? அப்படி சொல்லிட்டு சுத்திய தூக்கி அடிப்பாரு. இருட்டாயிடும். ஆம். இருட்டான உடனே அந்த இருட்ட அந்த கம்பத்துல கட்டி வச்சிருப்பாரு. சுத்திய அந்த தூக்கி அந்த அந்த ஃபைட் போஸ்ட் ஆ, லேம்ப் மேல அடிச்சிருவாரு. ஆ. ஆ. அப்ப ஏதோ ஒரு டயலாக் ஏதோ ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாரு. அது எனக்கு மறந்து போச்சு. அந்த சீன்ல அந்த ஃபைட் நடக்கும்ல ஒரு ஃபைட்டு. ம். அது எல்லாமே எனக்கு அந்த ஃபைட் ஆரம்பிக்கும்போது, ஐயோ! வடிவேல் ஃபைட் பண்றாரா? ஆ மாமன்னன்லயே கொஞ்சம் வந்து மாமன்ல ஃபைட் இல்ல. கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வடிவேல் காமிக்கல் சைட் மாரி வந்தது. ஒரு வேள இந்த ஃபைட் வந்து லைட்டா வந்து அந்த பழைய சொன்னேன் பாரு, லிவிங்ஸ்டன் அந்த இதெல்லாம். ம். அந்த ம். ஃபைட் மாரி லைட்டா ஆயிடுமோ! ஒரு மாரி பண்ணிட மாட்டாங்க. ஆனா ஃபைட்டுமே யாரு ஸ்டண்ட் இது பண்ணாங்கன்னு தெரியல. சிம்பிளான ஃபைட் தான். ஃபைட்ஸுமே கொஞ்சம் நல்லா இருந்தது பாக்கறதுக்கு.
மிச்ச ஃபைட் வரைக்குமே ரொம்ப நிறைய ஃபைட்லாம் இல்ல. ஆனா வச்ச வரைக்குமே வந்து வடிவேலு கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அப்படியே மூஞ்சில அடிக்காத மாரி இல்லாம, அ அந்த இது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நெறைய பேருக்கு ஆக்டிங்க்கு நெறைய பேர் கிடையாது. வெறும் ஃபஹத் ஃபாசில் இவர் மட்டும் தான். லிவிங்ஸ்டன் வந்து ஒரு கௌரவ தோற்றத்தில்னு ஒண்ணு வந்துட்டு போவாரு. அவர பத்தி என்ன சொல்றது? இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் ஆக்டிங்லயே படத்த கொண்டு போயிருந்தாங்க. ஃப்ளாஸ் இருந்தாலுமே இவங்க 2 பேரும் மாறி மாறி ஆக்ட் பண்றேன்னு இந்த ஃப்ளாஸ்லாம் கொஞ்சம் எனக்கு மறக்க வச்சுட்டாங்களாம். ஓ! ஆமா. யாஹ்! அது நீ வந்து எனக்கு ம், ஃபகத் ஃபாசில் சொல்லவே தேவையில்ல. ஃபகத் ஃபாசில் நல்லா நடிச்சு குடுத்துருவாரு, எந்த ரோலா இருந்தாலும். ம், அதே மாரி ம், நான் வந்து பர்சனலா ஒண்ணு சொல்லணும்னா, நான் வந்து மாமன்னன் ம், பார்த்துட்டு வந்துட்டப்போ, என் கூட இருந்தவங்க ம், வந்து என்ன சொன்னாங்கன்னா, "ஏய் வடிவேலு சிரிப்பு வருதுடா, எந்த டயலாக் பேசினாலும் எனக்கு சிரிப்பு தான்டா வருது. அவர் என்னடா ம், சீரியஸாவே பார்க்க முடியலடா அந்த ஆள. சீரியஸா ம், பேசுறாரு, ஆனா எனக்கு சிரிப்பு வருதுடா அந்த ஆளு. அந்த ஆளு வெறும் காமெடிக்கு தான்டா" அப்படின்னு சொன்னாங்க. அவங்கலாம் ம், கண்டிப்பா இந்த படத்த நான் பார்க்கணும்னு நான் விரும்புறேன். கண்டிப்பா இந்த படம் பாருங்க. ஏன்னா இந்த ம், படத்துல அந்த படம் எனக்கு சில சீன்ஸ் அவங்க சொன்ன மாரி எனக்கே சிரிப்பு தான் வந்தது. மாமன்னன்ல சில டைலாக்லாம் சொல்லும்போது. ம். அவங்களாம் இந்த படம் எனக்கு பார்க்கணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். எனக்கு மாமன்னன் அந்த ஒரு சீனுக்காகவே எனக்கு எனக்கு அந்த அந்த மேல போய் எழுவார்ல, அந்த சீனும் புடிச்சிருந்தது. அப்புறமா வந்து அவரே வந்து அவர் ஊர் மக்களுக்கு ஒண்ணு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, என்னமோ பண்ணியிருப்பாரு. அப்புறம் அவங்களே வந்து அடிச்சு அவர தொரத்துவாங்களே! அந்த சீன் எல்லாமே எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அந்த சீன்லயுமே அவர் அந்த சீன் அதான் சொல்றேனே, சில சீன்ல அழுது ஆக்ட் பண்றது ஓகே. ஆ அழுவாமலே அந்த ஒரு இதெல்லாம் அந்த ஒரு சீன் வரும். "ஏய் நீ எதுக்கு" அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு. "நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி ஒரு டயலாக் வரும். அதெல்லாமே ரொம்ப ரொம்ப அந்த அழுவணும் கிழுவணும்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நார்மலான ஆக்டிங், ரொம்ப நார்மலா இருக்கிற சீன் தான். அதெல்லாமே எனக்கு புடிச்சிருந்தது. அதெல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அந்த அழுவாம அந்த ஒரு ஆக்டிங் பண்ணார்ல, அதையே ஒரு ஃபுல் படம் பண்ண மாரி இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருந்தது எனக்கு மாரி நான் இந்த படம் பார்க்கும்போது நெனச்சேன். வடிவேலு வந்து அழுதாரு, கொண்டாரு அந்த மாரி இதெல்லாம் நல்லா இருந்தது. ம், ம். இந்த மாரியே வச்சு ஒரு படம் வந்து ஃபுல்லா வடிவேலு வந்து ஒரு சப்டிலான ஆக்டிங் வச்சே ஒரு படம் ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்குமே. கிட்டத்தட்ட எனக்கு மாரிசன் அந்த மாரி தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வரும்போது நான் அந்த படத்தோட அப்டேட்ஸ் எதுவுமே பெருசா ஃபாலோ பண்ணல. ஸோ நான் வந்து என்ன நெனச்சேன்னா, எனக்கு இந்த படத்த பத்தி பெருசா ஐடியாவே இல்ல. ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ த்ரில்லர் கில்லர் அப்படி இருந்தது. எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் ஹோப் இருந்தது படத்துல. சோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, பாப்பா இருக்காரு, இவரு இருக்காரு, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் படத்த பத்தி யாருமே எதுவுமே பேசல. மார்க்கெட்டிங்ன்னு எதுவுமே பண்ணல. நானும் பெருசா எனக்கும் அந்த படம் வந்ததும் தெரியல. அந்த மாரி மறந்து போச்சு. நான் போவே இல்ல. இப்போ திடீர்னு மாரிசன் ஏதோ ஒரு ரெடிட் போஸ்ட் பார்த்தேன். நீ வந்து மாரிசன் பார்த்தியா? அப்படின்னு கேட்டேன். சரி சும்மா ஒரு கை எனக்குமே குடுப்போமேன்னு பார்த்தா எனக்குமே தெரியல. எனக்குமே மாரிசன் ரிலீஸ் ஆயி, அவ்வளவா யாருமே ம், பேசாதனால நான் அந்த படத்த பத்தி பேசல. நான் வந்து இன்ஃபாக்ட் தலைவன், தலைவி கூட நான் நான் எதிர்பார்க்கல. ஐ மீன் பேசவே ம். இல்ல. ஸ்டார்ட்டிங்ல தலைவன், தலைவிலாம் அவ்வளவா பேசவே இல்ல. அது அதுக்கப்புறம் தலைவன் தலைவி அந்த ஏதோ ஒரு சாங் இருந்ததுடா. அது ஏ லே லே அது லே 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 ஆமா. அது அந்த ஃபுல்லா சாங் அந்த வைப் தான் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பேச்சு வந்தது. அதுக்கப்புறம் ஓடிடில ம். வந்தோனே ஓடிடில கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க தலைவன், தலைவிய. மாரிசன பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியா? ஆமா ஆமா. இது ஒண்ணு நடந்துட்டு இருக்குடா. இந்த இன்டர்நெட் எரால எந்த படம்லாம் நல்லா ஓடுது, செம்மையா இருக்கு அப்படின்றாங்களோ, அப்படியே அது ஓடிடில வரும்போது ரிசப்ஷன் அப்படியே இதுவா இப்ப பார் கூலிக்கு பார். கூலி வந்ததுமே பாரு எல்லாம் வந்து அப்படியே நான் வந்து எல்சிபில வந்து கூலிய ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணுவேன் அப்படின்னு போறான். எங்க போனாலும் சுத்தி சுத்தி வேண்டாம் அத விட்டுருவோம்டா டேய். அது பேசாம ஒரு வீடியோவாச்சும் போடணும். எங்க போனாலும் அங்க போயிடுது. பட் லைக் அப்படிதான் இருக்கு. ஆன்லைன்ல வந்ததுக்கு அப்புறம் ரிசப்ஷன் வேற மாரி இப்ப மாறுது. அதான் நான் பார்த்த ட்வீட் எல்லாமே இப்படிதான். இந்த ஷிட்ட தெரியாம பார்த்துட்டேன். இதுக்கு நான் மாரிசனே பார்த்துருப்பேன். இத எப்படிறா பிரைஸ் பண்றீங்க நீங்க? அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு ட்விட்டர்ல. எத தலைவன், தலைவன் தலைவிக்கு. தலைவியா? தலைவன், தலைவி இதே மாரி ஒரு எப்படிறா டாஸ்க் நல்லா நடந்ததுடா. இருக்குன்னு சொல்றீங்க? அந்த மாரி இது போயிட்டு அ சூரியோட படம் ரீசென்ட்டா ஒண்ணு வந்ததே. என்ன படம் அது? மாமனா? ஆ மா மாமன். அந்த படம் தியேட்டர்ல வரும்போது, சூரி அது ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்டின்னாங்க. படம் அப்படியே வந்து ஓடிடிக்கு வந்ததுமே, டேய் என்னடா இவன் டாக்ஸிக்கா இருக்கிறான். இப்படி இருக்கிறான். இந்த படத்த ஏன்டா உட்கார்ந்து பிரைஸ் பண்றீங்க? ஒரு எல்லாமே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்குடா. அந்த பொண்ணு பாவம்டா அப்டின்ட்டாங்க. நான் அந்த படம் தியேட்டர்ல தான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். எனக்கு பார்க்கும்போது தான் தோணுச்சு, டேய் இவன் ஏன்டா அந்த பொண்ணு உயிர வாங்கிட்டு இருக்கிறான்ற மாரி அப்படியா? தான் இருந்தது நான் எனக்கு. அந்த படம் இன்னும் பார்க்கவே இல்ல. அந்த படமே வந்து ஓடிடில வந்ததுமே வந்து அந்த படம் ஏதோ ஒரு ரீசனுக்கு போனேன். எனக்கு வந்து இந்த சந்தானம் படம் கூட ஒண்ணு வந்தது. ஏதோ தில்லுக்கு துடி ஏதோ ஒண்ணு. எனக்கு அதுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேற எந்த படமும் பெருசா இல்லன்னு நெனைக்கிறேன் அந்த டைம்ல. சரி சும்மா போவோமேன்னு அந்த படம் போனேன். ஐயோ! அந்த படம் ஒரு தலைவலி. அந்த மாரி ஆன்லைன்ல வந்ததுமே வந்து வியூஸ் எல்லாமே மாறுது. ஆமா. எல்லாமே வந்து தியேட்டர்ல அதனாலேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாள் இப்ப அதான் நம்மளுக்கு தெரியும்ல. எந்த படம் ஒரு பெரிய ஹீரோஸ் படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒன் மேன் ஷோ அப்படின்னு வந்துரும். அந்த ஒன் மேன் ஷோன்னு வந்தா அந்த படத்த விட்டுறணும். படத்த போவே ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணி காசு வாங்கிக்கோங்க. ஒன் மேன் ஷோனாலே படம் உருப்பட் இல்லன்னு அது அர்த்தம். படத்துல வேற எனக்கு தெரிஞ்சு ஒன் மேன் ஷோன்னு சொல்ற படம் எல்லாமே பெரிய ஹீரோஸ் படம் தான். அது ஆமா. முக்காவாசி பெரிய ஹீரோ படமா தான் இருக்கும் அது. ஒன் மேன் ஷோன்னு அ சொல்றாங்கன்னா அந்த படம் பிலோ ஆவரேஜ் இல்ல குப்பையான எனக்கு படம் அப்படிதான் இருக்கும். எ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று எனக்கு தான் அது இருக்கும். ஏன் சொல்லலாம்னு தெரிஞ்சதுன்னா, நான் என்ன நெனைக்கிறேன்னா, சரி ரஜினியே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி இல்ல விஜய் கிஜய் யார் அந்த இதுல படத்துல நடிச்சிருக்காங்களோ, அவங்களையும் ஏதாவது சொல்லி எவனா காரி துப்ப போறான்னு சொல்லிட்டு உண்மையா ஜெனியூனா சொல்லணும்னா, நெறைய படம்லாம் நான் 2.0க்குலாம் பார்த்துருக்கேன்.
ஒன் மேன் ஷோ ரஜினி வந்து பின்டர் இன்டர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நான் தான் யோசிச்சேன், 2.0 ரஜினி ஆக்டிங் பார்க்குற மாதிரியாடா இருந்தது, ஏன்டா நியாயம் பண்றீங்க? சரி சொல்ல வேணாம் வேணாம் நல்லா இல்ல ரொம்ப சொல்ல ரொம்ப ஆஃப் நல்லா டாபிக்காகவே இல்ல சொல்ல போகுது. முடியாது. அது என் தலைவனை பற்றி சும்மா ஏதாவது சொல்லினே இருக்காங்க இவன் வேற. நான் விஜய்க்குன்னு சொல்றேன், நிறைய படம் சொல்றேன். விஜய்க்கு இல்லாம வாரிசு கிரிசா கூட ஒன் மேன் ஷோ சொல்லும்போது சிரிப்பா வரும். எதுக்குடா ஒன் மேன் ஷோ? நம்ம மாமன்ல இருந்து ஐயோ மாரிசன்ல இருந்து ரொம்ப தள்ளி போறோம். அதை தான் பட் யா சொல்கிறேன் நான். நான் வந்து அதை தான் சொல்கிறேன், நான் பறந்து போவும் நான் பார்க்க சொன்னேன் இவனை. ஏன்னா பறந்து போவும் இதே மாதிரி தான், மாரிசன் மாதிரி தான், யாருமே பேசல. அது ஸ்ட்ரெயிட் ஓடிடி வேறன்னு நினைக்கிறனால பறந்து போ. அது இப்ப வரைக்குமே நான் பெருசா யாரும் பேசி பார்க்கலடா. பறந்து போ ஸ்ட்ரைட் பறந்து ஓடிடி இல்லடா, தியேட்டர் வந்துடா. தியேட்டரில் வந்ததா? சாரி சாரி, அதுவே தெரியல எனக்கு. ஒரு இது கூட ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு, அது கூட பார்த்தேன் நான். நான் ஹாட் ஸ்டாரில் தான் பார்த்தேன் அந்த பாட்டை. ஏன்னா எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது பறந்து போ. படம் நல்லா இருக்கும் தான் நினச்சேன், என்னால் போக முடியல தேட்டருக்கு. அதுக்கப்புறம் நான் ஹாட் ஸ்டாரில் வந்தவொடனே அன்றைக்கே பார்த்தேன், நான் ஹாட் ஸ்டாரில் வந்தவொடனே பார்த்துட்டேன். படம் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். அதான் சொல்கிறேனே, எனக்கு ஒரு ஹாப்பி நோட்டாக இருந்தது அந்த படம் ஃபுல்லாகவே. அதனால தான் இவனை பார்க்க சொன்னேன். இவன் பார்த்தானா வேணா நான் நமக்கு அது செப்பரேட்டாக வீடியோ கூட போடலாம், ஏன்னா அதை பற்றி யாரும் பேசல. அதனால வேணா போடலாம். மாரிசனை முடிப்போம், அதுக்கப்புறம் பறந்து போக போலாம். அவ்வளோதான். மாரிசன் வந்து எனக்கு பிடிச்சிருந்து, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து, சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுப்பா. அதனால நீங்களும் வந்து உங்களுக்கு இதா இருந்ததுன்னா தலைவன் எனக்கு நான் தலைவன் தலைவி பார்க்கலாம், எதுக்கு அதுக்கு வன்மத்தை கொட்டிக்கிட்டு. நீங்க மாரிசன் பார்க்கணும்னா மாரிசன் பாருங்க. மாரிசன் வந்து படம் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. கொஞ்சம் வந்து பார்க்கலனாலும் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். மாரிசன் பார்க்கலனாலும் பாருங்க, ஃபேமிலியாவும் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும் படம். தலைவன் தலைவி பார்க்கலனாலும் பாருங்கன்றியா? என்ன சொல்றேன்னு புரியல. மாரிசன் பார்க்கலனாலும் பாருங்கன்னா இல்ல பார்க்கலனா இல்ல, நீ என்ன சொன்னா? ஆமா, நீ என்ன சொன்ன? பார்க்கலாம் தானே சொன்னேன். முடிஞ்சா பாருங்கன்னல. நான் என்ன சொல்றேன்னா பாருங்கன்றேன். பாருங்க, ஒரு 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற, ஒர்த்தா தான் இருக்கும். ஓகே, நீங்க அந்த அளவுக்கு சொல்றதால ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நோ ரிக்ரெட்ஸ், நல்லா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். எனக்கு அந்த இதுதான் ஜான்ரா ஜம்ப் தான் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்க முடியல. பட் லைக் பாருங்க, பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறோம். பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஏதாச்சும் இது பண்ணோம் அது பண்ணோம்னா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. வில் டூ தட் டூ. பட் இப்போதைக்கு இன்னும் அப்டேட் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு எதுவும் பிளான்ஸ் இல்லை. நாங்கள் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் மாறிச்சுன்னு சொல்லி நாங்கள் எங்கெங்கேயோ போனதுக்கு காரணமே என்னன்னா, எங்களுக்கு ஒரு ஃபார்மெட்குள்ளே இப்போ வரைக்குமே கரெக்டாக ப்ராப்பராக ஒன்று எங்களால் ஒரு விஷயத்தை பேசினா ஒரு விஷயத்தை பேச முடியாது. நாங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து ஒரு விஷயத்துக்கு போயிட்டு திரும்ப வரணும். அதனால தான் நாங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நாங்கள் அப்டேட் என்னன்றது வந்து வீடியோவாக வரும்போது தான் எங்களுக்கே தெரியும். ஸோ ஆமாம், அடுத்து என்னன்னு நம்ம ஸ்டே டியூன்டா. அடுத்து என்னன்னு நம்ம பார்ப்போம். நம்ம எதாவது பழைய படம் நான் அதான் இவன் சொன்ன மாதிரி சுந்தரா ட்ராவல்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா அது ஒரு வீடியோ எஸ்ஸாவாக போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது பார்க்கலாம், அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, அவ்வளோதான். படம் நல்லா இருந்தது, அவ்வளோதான். சூப்பர், நன்றி 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 நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான்.